வணக்கம் நண்பர்களே, சகோதர சகோதரிகளே. என்ன பிரச்சனையாகி போச்சுன்னா, இன்றைக்கி ராசி சொல்கிறவங்கள, அதாவது மேச ராசியிலிருந்து மீனராசி வரைக்கும் ஆடியோ வந்துங்க இப்போ கிளியராக கேட்குது இல்லை. அந்த ராசியில் வந்து மைக்கிங்கே விட்டு போச்சுங்க. நான் ராசி வளனா தொடர்ந்து பேசிட்டேன். அப்புறம் அதை என்ஹான்ஸ் பண்ணி அதை இதுன்னு போடுறப்போ அந்த கொஞ்சம் அந்த வாய்ஸ் கொஞ்சம் முன்ன பண்ண வருதுங்க இன்றைக்கி மட்டும். அதை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி கேளுங்க. பட்டு என்ன பண்ணுறது, நமக்கு நேரம் சரியில்லை. எல்லாத்துக்கும் வர மாதிரி எனக்கு கொஞ்சம் நேரம் சரியில்லை வச்சுக்கலாங்க. பட் எப்படி பார்த்தாலும் கொஞ்சம் ஆடியோ என்ஹான்ஸ் பண்ணி போட்டிருக்கேன். அட்ஜஸ்ட் பண்ணி மட்டும் இன்றைக்கி கேளுங்க. நாளைக்கு மிக தெளிவான இந்த மிஸ்டேக் வராமல் இனிமேல் பார்த்துக்கிறேன். நல்லது பழிக்கட்டும். வெல்கம் டு வஜ்ரம் அஸ்ட்ரோ. 4/12/2025 டிசம்பர் மாதம் வியாழக்கிழமைங்க. விசுவாவசு வருடம் தமிழ் மாதம் கார்த்திகை 18ஆம் தேதிங்க. இன்னைக்கு பௌர்ணமி நாள், கீழ்நோக்கு நாள். பௌர்ணமி எப்போன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி காலை 7:55 முதல் நாளை அதிகாலை 3:55 வரைக்கும் பௌர்ணமி இருக்குதுங்க. கிரிவலம் போக உகந்த நாளுங்க. அதே சமயத்தில் நல்ல நேரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி காலையில் 10:45 to 11:45. கௌரி நல்ல நேரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி மத்தியானம் 12:15 ஆரம்பிச்சு 1:15 வரைக்கும் இருக்குதுங்க. மறுபடியும் சாயந்தரம் 6:30 ஆரம்பிச்சு 7:30 வரைக்கும் இருக்குதுங்க. ராகு காலத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி மத்தியானம் 1:30 மணிக்கு ஆரம்பிச்சு 3 மணி வரைக்கும் இருக்குதுங்க. குளிகையை பொறுத்த வரைக்கும் காலையில் 9 மணிக்கு ஆரம்பிச்சு 10:30 வரைக்கும் இருக்குதுங்க. யமகண்டம் இன்றைக்கி காலங்காத்தால் 6 மணிக்கு ஆரம்பிக்குதுங்க, 7:30 முடியுதுங்க. சூலம் தெற்குங்க, பரிகாரம் தைலங்க. சூரிய உதயம் காலையில் 6:16 கரெக்டாக இந்திய டைமில் ஆரம்பிக்குதுங்க. திதியை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு காலையில் 7:54 வரைக்கும் சதுர்த்தசி திதி. அதுக்கப்புறம் ஃபுல் டே பௌர்ணமிங்க இன்னைக்கு. நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் முருகா இன்னைக்கு மாலை 3:08 மணி வரைக்கும், அதாவது 3 மணி 8 வினாடி வரைக்கும் உங்களுக்கு கிருத்தியை. அதுக்கப்புறம் ரோஹிணிக்கு நட்சத்திரம் மாறுதுங்க. யோகத்தை பொறுத்த வரைக்கும் முருகா இன்னைக்கு காலையில் 6:15 வரைக்கும் அமிர்த யோகம். அதுக்கப்புறம் ஃபுல் டே மரண யோகமாக இருக்குதுங்க. சந்திராஷ்டிரம் யாருக்கு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இன்று மாலை 3 மணி 8 வினாடி வரைக்கும் சித்திர நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டிரம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சுவாதி நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டிரம் இருக்குது. இதெல்லாம் கனெக்ட் பண்ணி நம்ம இண்டிவிஜுவலாக ஒரு கோச்சார அமைப்பு வச்சு ராசி பலன் சொல்லிட்டு இருக்கோம். டீட்டெயிலாக பார்க்க போகலாம் வாங்க. வணக்கம் மேசராசி நேயர்களே. உங்க ராசிநாதனாக இருக்கக்கூடிய செவ்வாயினுடைய அமைப்பு பிரகாரமும் கோச்சார அமைப்பு பிரகாரம் பார்த்தாங்க. 2ஆம் வீட்டுல சந்திரன் இருக்காருங்க. 4ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் அதாவது சுகஸ்தானம் சொல்லுவாங்க, அங்க வந்து குரு வக்ரசெட்ல இருக்காருங்க. 5ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் கேது தனியா இருக்காருங்க. 7ஆம் வீட்டுல புதன் அண்ணன் தனியா இருக்காருங்க. 8ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் சுக்கிரன் பிளஸ் சூரியன் பிளஸ் செவ்வாய் 3மே தனியா இருக்காங்க. 8ஆம் வீடுங்கிறது அஷ்டமஸ்தானம் சொல்லுவாங்க. 10ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் மாந்தியண்ணன் தனியா இருக்காருங்க, அது தொழில் ஸ்தானங்க. 11ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் ராகு, அது ஒரு லாபஸ்தானம் சொல்லுவாங்க, அங்க ராகு தனியா இருக்காருங்க. 12ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் சனி விரயஸ்தானங்க. இதுதான் உங்களுடைய பொதுவான கோச்சார அமைப்பு முருகா. பொதுவான அமைப்பு பலன்களை வச்சு பாக்குறப்ப முருகா, இன்றைக்கு செலவுகள் உங்க கைமீறி போகக்கூடிய காலகட்டம் தெரியுதுங்க. அஷ்டமஸ்தானம் சொல்லுவாங்க 8ஆம் இடம், அங்க வந்து கிரகங்களோட அமைப்பு திடீர் தடைகள், ஒரு சிறு முன்னேற்றத்துக்கு உண்டான ஒரு ஸ்பீட் பிரேக், தேவையற்ற அலைச்சல் ஏற்பட வாய்ப்பு தர மாதிரி தெரியுதுங்க. அதே சமயத்தில் லாபஸ்தானம் சொல்லக்கூடிய அந்த இடத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ராகு வந்து திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுப்பாருங்க. எதிர்பாராத வருமானத்தை அளிக்கக்கூடிய தன்மையில இருக்காருங்க. நீண்ட நாள் ஆசை ஒண்ணு மேசராசி நேயர்களுக்கு நிறைவேறுவதற்கு உண்டான வாய்ப்பும் தெரியுதுங்க. வக்ரகுருன்னு சொல்லக்கூடிய அந்த ராகுனுடைய அமைப்பு பாத்தீங்கன்னா இன்னைக்கு உங்க ராசியின் மீது டைரக்டா படம் காட்டி உங்களுடைய தன்னம்பிக்கை சுய முயற்சி அதிகமா உயரும். சில காரியங்கள் தாமதமானா கூட கண்டிப்பா நிறைவேறுங்கிற தன்மை பொது பலன்ல தெரியுதுங்க முருகா. அதோட மட்டும் இல்லைங்க, வேலை வாய்ப்பை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு வேலை தேடுபவர்களுக்கு புதிய நல்ல வாய்ப்புகள் அமையக்கூடிய தன்மை நல்லாவே இருக்கு. உங்களுக்கு வேலைக்கு போற இடத்துல உங்களுடைய பேச்சாற்றல் மூலியமாக செயல்பாடு மூலியமாக ஒரு சாதகமான சூழல் கண்டிப்பா உருவாகும். இருந்தாலும் கூட சக ஊழியர்களுடன் உங்கள் மேல்மட்ட அதிகாரிகளுடன் கவனமா பேசுங்க. தேவையற்ற பேச்சுக்களை தவிர்ப்பது ரொம்ப நல்லதுங்கிற ஒரு இண்டிகேஷனும் அதில் இருக்குதுங்க. சரிங்களா முருகா? மற்றபடி உங்களுடைய கடின உழைப்பிற்கேற்ற ஒரு பாராட்டு கிடைக்கும். வெளிநாடு தொடர்பான சில வேலைகள் முயற்சி பண்ணீங்கன்னா சாதகமான பலன் அமோகமா இருக்குதுங்க. மற்றபடி வியாபாரம் தொழிலை பொறுத்த வரைக்கும் புதிய விஷயத்துல நீங்க புதிய யுக்திகளை கையாண்டு தொழில் மற்றும் வியாபாரத்துல அமோகமா ஜெயிப்பீங்க. ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகிற மட்டும் நீங்க கவனமா இருக்கணுங்க. ஒண்ணுக்கு 2 படிக்கணுங்க. ராகுவின் அமைப்பால் இன்னைக்கு தொழிலாகட்டும் வியாபாரமாகட்டும் மிகச் சிறந்த லாபம் அதிகரிக்கக்கூடிய தன்மை உயரப்போகுது. உங்களுக்கு தொழில் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல பேர் கிடைக்க போது. உங்களுடைய நினைச்ச மாதிரி நீங்க தொழில் வியாபாரத்தை அமோகமா பண்ணலாங்க இன்னைக்கு மேசராசியை பொறுத்த வரைக்கும். நிதி நிலைமையை பொறுத்த வரைக்கும் முருகா, வருமானம் லாபஸ்தானத்துல ராகு இருக்காருங்க, அதனால வருமானம் சீரா இருக்கு, கவலைப்படாதீங்க. திடீர் பண வரவுக்கும் வாய்ப்பு இருக்குதுங்க சில பேர்த்துக்கு. அதே சமயத்துல 2ஆம் வீட்டுல இருக்கக்கூடிய சந்திரன் இருக்கங்காட்டி நீ பணப்புழக்காட்டம் அங்கங்க வந்தா கூட செலவும் கொஞ்சம் வைக்கக்கூடிய தன்மையில இருக்காருங்க. இருந்தாலும் கூட அஷ்டம கிரகங்கள் அப்படிங்கிறது மருத்துவ செலவு அதிகம் பண்ற மாதிரி தன்மையில தெரியுது. செலவுனா மருத்துவ செலவு அப்படிங்கிற மாதிரி. சரிங்களா? இதெல்லாம் உஷார் தன்மைங்க. குடும்ப உறவுகள் பொறுத்த வரைக்கும் முருகா,
குடும்பத்துல பல கருத்து வேறுபாடு இருந்தா கூட அந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி சமாதானம் அடையக்கூடிய தன்மையில பல அமைப்பு இருக்குதுங்க. சகோதர உறவில் நல்ல ஆதரவு உங்களுக்கு கிடைக்குங்க. ரைட்டுங்களா? குடும்ப உறவு நல்லாவே இருக்குதுங்க. கணவன் மனைவி உறவு அப்படின்னு பார்த்தா கலத்தரஸ்தானம் சொல்லக்கூடிய அந்த இடத்துல புதன் இருக்காருங்க. அந்த புதன் இருக்கங்காட்டி உங்க பேச்சின் மூலம் உங்க கணவன் மனைவிக்குள்ள நல்ல இணக்கம் ஏற்படுங்க. நல்ல ஒரு அமைப்பு சூப்பரா இருக்குங்க. அஷ்டம கிரகங்கள் சின்ன சின்ன சண்டைகள் அம்மனிக்கு உங்களுக்கு வந்தா கூட அது விட்டு கொடுத்து சொல்வதன் மூலம் அந்த அஷ்டம கிரகம் தள்ளி வச்சுட்டு நீங்க ரெண்டும் அந்யோன்யமா இருக்கலாங்க. அதுக்கு அமைப்பு நல்லா இருக்குதுங்க. காதலர்கள் அப்படின்னு எடுத்து பாக்குறப்ப காதல் உறவில் சில குழப்பங்கள் நீங்கி தெளிவு இருக்கக்கூடிய காலகட்டம் அமோகமா இருக்குது. உணர்ச்சி வசப்பட்டு ஏதாவது கமிட்மெண்ட் கொடுக்கறத விட நீங்க உளமாறுது நீங்க மனசார அவங்களை எப்படி லவ் பண்றீங்கிற மேட்டர் உண்மையை சொல்லணும். வெளியொன்னு வச்சு உள்ளொன்னு வச்சு வெளியொன்னு பேசுனீங்கன்னா வசமா மாட்டிக்குவீங்க. புரிதலுடன் செயல்பட்டால் காதல் இணைக்கும், இல்லை என்றால் கசக்கும் அப்படிங்கிற தன்மை தெரியுதுங்க. ரைட்டுங்களா? மற்றபடி வேலைக்கு போற பெண்களை பொறுத்த வரைக்கும் இன்றைய வேலையில் உங்க வேலைகள் பழிச்சிடக்கூடிய தன்மை சூப்பரா இருக்குதுங்க. பதவி உயர்வுக்கான வாய்ப்புகள் பல பெண்களுக்கு அமோகமா இருக்குதுங்க. இல்லத்தரசிகளை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு வீட்டின் பொருளாதார விஷயங்களில நீங்க நிதானத்துடன் முடிவெடுப்பீங்க. ஒன்னும் கவலைப்பட வேண்டியது இல்லைங்க. அதிகப்படியான செலவுகளை கட்டுப்படுத்தி வீட்டுல ஒரு நிதி மேலாண்மையை மேனேஜ் பண்ணி ஒரு நல்ல ஆகச்சிறந்த ஒரு இல்லத்தரசியா இருப்பீங்க. சூப்பர். சரி, மாணவ பசங்கள் பிள்ளைகளை பொறுத்த வரைக்கும் பார்த்தா கல்வியில எல்லாம் முன்னேற்றம் காணக்கூடிய இந்த வியாழக்கிழமையில போட்டித் தேர்வுகள் எது வந்தாலும் சரி, கல்வியில நடக்கக்கூடிய உங்களுக்கு காலேஜ் ஸ்கூல் நடக்கக்கூடிய கிளாஸ் டெஸ்ட் இருந்தா கூட நல்ல வெற்றி அடையக்கூடிய அமோகமான காலகட்டம் நல்லா இருக்கு. உயர்கல்வி பயிலக்கூடிய மாணவர்களுக்கும் அருமையான சாதகமான காலகட்டம் அருமையா இருக்குதுங்க. அப்படிப்பட்ட உங்களுக்கு அஸ்வினியை பொறுத்த வரைக்கும் நீங்க சிறப்பான பலன் அப்படின்னு பார்த்தா சூப்பரா இருக்குதுங்க. பொருளாதார முன்னேற்றம், நிதி மேம்பாடு அமோகமா இருக்குதுங்க. நீண்ட நாள் கனவுகள் ஒன்று நிறைவேற போகுதுங்க. யாருக்கு? அஸ்வினிக்கு. என்ன காரணம் அப்படின்னா காரியம் இல்லாம பொய்யெல்லாம் பேசக்கூடாது, வாய்க்கு சொல்லக்கூடாதுங்க. காரியம் பாத்தீங்கன்னா அஸ்வினிக்கு 11ஆம் வீடான லாபஸ்தானம் சொல்லக்கூடிய ராகுவின் நிலை, அத்துடன் 4ஆம் வீடா இருக்கக்கூடிய சுகஸ்தானத்தில் வக்ர குருவின் பார்வை உங்க ராசியின் மீது டைரக்டா படம் காட்டி இந்த சிறப்பான பலன் கண்டிப்பா உண்டுங்க. பரணியை பொறுத்த வரைக்கும் அதுவும் ஒரு எதிர்பாராத அதிர்ஷ்டம் தரக்கூடிய எடுத்த காரியங்கள் வெற்றி பெறக்கூடிய அமோகமான காலகட்டம் இந்த வியாழக்கிழமை இருக்குதுங்க. அதுக்கும் காரணம் உண்டு. என்னன்னு காரணம்? பரணி நட்சத்திரத்துக்கு செவ்வாய், சுக்கிரன், சூரியன் ஆகிய 3 கிரகங்கள் 8ஆம் ஸ்தானம் சொல்லக்கூடிய அஷ்டம ஸ்தானத்தில் இருந்தாலும் ராசிநாதனான செவ்வாய் நட்சத்திரம் என்பதால் உங்களுக்கு செவ்வாயினுடைய வீரியம் ரொம்ப செயல்பட்டு உங்களுக்கு நல்ல வெற்றி வரக்கூடிய அமைப்பு உண்டாகும். சரிங்களா? சரிங்க முருகா. கிருத்தியை பொறுத்த வரைக்கும் முருகா இன்னைக்கு தொழில் முன்னேற்றம், புதிய முயற்சியில் வெற்றி பெறும் சிறப்பான பலன் உண்டுங்க. அதுக்கு காரணம் என்னன்னா கிருத்திய நட்சத்திரம் சூரியனை அதிபதியாக கொண்டதுங்க. அந்த சூரிய அதிபதி 8ஆம் வீடான அஷ்டமஸ்தானத்தில் இருந்தா கூட அதன் பார்வை ராசியின் 2ஆம் வீட்டுல உலகம் காட்டி இன்னைக்கு அமோகமான வெற்றி கிருத்தியை கொண்டு. முதல்ல மேச ராசி இன்னைக்கு முன்னப்பண்ண இருந்தா கூட கொஞ்சம் மகிழ்ச்சிக்கு பஞ்சம் எல்லாம் இருக்கலாங்க. அதிர்ஷ்ட நம்பர் 6ஆம் நம்பர் 9ஆம் நம்பருங்க. சிகப்பு மற்றும் வெள்ளை சார்ந்த காம்பினேஷன் கலர் பர்ஃபெக்ட். முருகப்பெருமான் அல்லது துர்க்கையமான மனசார வழிபட்டினா 2 பேரும் ஆளுக்கு ஒரு பக்கம் நின்று உங்களை நல்லா வழி நடத்துவாங்க. எப்படி பார்த்தாலும் அலைச்சல் இருந்தாலும் சிரமங்கள் இருந்தாலும் கஷ்டங்கள் இருந்தாலும் கூட முன்னேற்றம் உறுதியா சொல்றாங்க. பேச்சிலும் சரி, உங்க செயல்பாட்டிலும் சரி, செலவிலும் சரி கொஞ்சம் கவனமா இருந்துட்டீங்கன்னா ஒரு ஈஸியா கடந்து வந்துடலாம். ராகு மற்றும் வக்ர குருவின் அமைப்பான் மூலம் உங்களுக்கு பல நன்மைகள் இன்னைக்கு கிடைக்கும். மேச ராசி நேர்களே தைரியமா இருங்க. நல்லது நடக்கட்டும், நற்பவி பலிக்கட்டும். வாங்க ரிஷபராசி நேர்களை சுக்கிரனை ராசிநாதனாக கொண்ட இந்த ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் லக்னத்திலேயே சந்திரன் இருக்காருங்க. அதாவது ஜன்ம ராசியில 3ஆம் வீட்டை பொறுத்தவரை குரு வக்ரஸ்டேட்டுங்க. 4ஆம் வீட்டை பொறுத்தவரை கேது தனியா இருக்காருங்க. 6ஆம் வீட்டுல புதன் தனியா இருக்காருங்க. 7ஆம் வீட்டுல சுக்கிரன் பிளஸ் சூரியன் செவ்வாய் தனியா இருக்காங்க. தனியாளி முழுவதும் சேர்ந்து இருக்கிறாங்க. அதே சமயத்துல 9ஆம் வீட்டை பொறுத்தவரைக்கும் மாந்தியனம் தனியா இருக்காருங்க. 10ஆம் வீட்டுல ராகுவும் தனியா இருக்காரு. 11ஆம் வீட்டுல சனி தனித்தனியா இருக்காங்க. இப்படி எல்லாம் இருந்தா உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா ஜன்ம ராசின்னு சொல்லக்கூடிய லக்னத்துல சந்திரன் இருக்கங்காட்டி மனசுல ஒரு விதமான பதட்டம், ஒரு விதமான சின்ன குழப்பங்கள் வரக்கூடிய தன்மை உருவாகுங்க. உணர்ச்சி வசப்பட்டு பேசுவதையோ உணர்ச்சி வசப்பட்டு கமிட்மெண்ட் கொடுப்பதையோ தவிர்ப்பது இந்த ரிஷபராசிக்கு இந்த வியாழக்கிழமையில் நல்லதுங்க. சரி, லாபஸ்தானம் சொல்லக்கூடிய சனி உங்களை தொழில் ஸ்தானத்தில் ராகு இருக்குங்காட்டி தொழிலில் பெரிய அளவில் லாபம், எதிர்பாராத உயர்வுகளை கொடுக்கக்கூடிய தன்மையில அமோகமா இருக்கிறாங்க. தொழில் வியாபாரம் அட்டகாசமா தெரியுதுங்க. மற்றபடி சுகஸ்தானம் சொல்லக்கூடிய அங்க கேது அங்க இருக்காருங்க. கலத்திரஸ்தானத்தில் ராசிநாதன் சுக்கிரன் இருப்பது குடும்பத்தில் மகிழ்ச்சியை கூட்டும், அந்யோன்யம் பெருகும், அன்பு அறம் டேம் கட்டினால் நிக்காது, அந்த அளவுக்கு அன்பு அமோகமா இருக்குங்க. அப்படிப்பட்ட உங்களை பொறுத்த வரைக்கும் வேலைக்கு போற இடத்துல புதிய பொறுப்புகள், பாராட்டுகள், உங்களை பத்தி ஒரு 10 பேர் மதிப்பு மரியாதையா பேசக்கூடிய தன்மை உருவாகும். தொழில் ஸ்தானமான ராகுவன் பணி உயர்வு கண்டிப்பா கிடைக்கும். எதுங்க வேலையை பொறுத்த வரைக்கும். மற்றபடி உங்களுடைய வெளிநாடு தொடர்புகள் அல்லது நீண்ட நாள் திட்டங்கள் ஒண்ணு மனசுல வச்சிருந்தீங்கன்னா வேற வேலைக்கு போறது, வேற ஒரு ஐடியா இருந்தீங்கன்னா அந்த ஐடியா நிறைவேறணும்னு வச்சுக்கோங்களேன்.
வியாபாரம் தொழிலை பொறுத்த வரைக்கும் முருகன் இன்னைக்கு கூட்டாளி அப்படின்னு சொல்லக்கூடிய பார்ட்னர்ஷிப் தொழில் பண்றவங்களுக்கு மிகுந்த ஒரு பயனளிக்கக்கூடிய தன்மை நல்லா இருக்குது. மற்றபடி தொழில் மற்றும் வியாபாரம் எடுத்து பார்க்கிறப்போ லாபம் இரட்டிப்பாகக்கூடிய தன்மை தொழில் வியாபாரத்தில் அமோகமா இருக்குதுங்க. புதிய முதலீடுகளுக்கு மிக சாதகமான மிக உத்தமமான நாள் அப்படின்னு தெளிவா சொல்லலாங்க இந்த வியாழக்கிழமையில. சரிங்களா? இதெல்லாம் கம்பேர் பண்ணி நிதிநிலைமையை பார்க்கிறப்ப வருமானத்துல லாபஸ்தானத்துல சனி இருக்காருங்க. அதனால வருமானம் நிலையா இருக்குங்க. அதிக ஆசைப்பட வேண்டாம், வந்தது சந்தோஷமா இருக்கிற மனநிலை உங்களுக்கு உருவாகுங்க. முதலீடுகள் இருந்த லாபம் கூட ஓரளவு கிடைக்குதுன்னு வச்சுக்கங்களேன். பணப்புழக்கட்டம் நல்லா இருக்குங்காட்டி நீண்ட காலமாக நிலுவையில் இருந்த பல கடன்கள் கூட வசூலாகும் ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் முருகா. சரி, இதெல்லாம் சரிங்க. குடும்ப உறவுகளை பத்தி பாக்குறப்ப குடும்பத்துல ஒரு மகிழ்ச்சியான சூழல், உற்சாகமான சூழல் பொங்கி பொழிய போகுதுங்க. குருவின் பார்வையால் புதிய உறவுகள், பழைய உறவுகள் கூட கொஞ்சம் மனக்காசு இருந்தாது நீங்கி அது புதிய உறவா மீதும் புத்துணர்ச்சி பெற்று குடும்பத்துல சந்தோஷம் தேடி வரும் வச்சுக்கங்களேன். அப்ப இப்படி அமைப்பு குடும்ப உறவுகள் நீங்க அமோகமா இருக்குதுங்க. பாண்டிங் சூப்பரா இருக்குது. சகோதர சகோதரிகள் பந்த பாசம் நேசம் எல்லாமே அமோகமா இருக்குதுங்க. கவலைப்பட வேண்டாங்க. கணவன் மனைவி உறவுன்னு பாக்குறப்ப இன்னைக்கு கலத்திரஸ்தானத்துல ராசிநாதனாக இருக்கக்கூடிய சுக்கிரன் இருக்கங்காட்டி சொல்லவே வேண்டியதில்லை. கணவன் மனைவி உறவு இனிமை, தனிமை, மகிழ்ச்சி, உற்சாகம் சொல்லிக்கிட்டே உலகம் என்ன சொல்றது, வறண்டு கிடந்த ஆத்துல தண்ணி ஸ்பீடா போனா எப்படி இருக்கு, அப்பேற்பட்ட ஒரு உறவு உங்க பாச மழை புளிய போறாங்க. கணவன் மீது மனைவியும், மனைவி மீது கணவனும். அப்பேற்பட்ட ஒரு அமைப்பு குழு 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 இருக்க போது உங்க காதல் வாழ்க்கை, லௌதீக வாழ்க்கை அல்லது கணவன் மனைவி உறவு. அத்துடன் செவ்வாய் இருக்குங்காட்டி சின்ன சின்ன வாக்குவாதம் வந்தா கூட அது அன்பு, அரவணைப்பு எல்லாம் சேர்ந்து உங்களுக்கு ஒரு அந்நியனையும் அதிகரிக்கும், அன்பு பெருகும். கவலைப்படாதீங்க. ரைட்டுங்களா? நீங்க நினைச்சது நடக்கும். அம்மனி நினைச்சது ஐயக்கிட்ட நடக்கும். அப்பேற்பட்ட உங்களுக்கு காதல் நிலைமையை பொறுத்த வரைக்கும் காதல் உறவில பரஸ்பர ஈர்ப்பு ஒண்ணு இருக்குங்க. ஒரு மேக்னெட்டிக் பவர். ஒருத்தர் இரும்பா இருந்து ஒருத்தர் காந்தமா இருந்தா மாத்தி மாத்தி ஈர்த்துக்குவீங்க. கவலைப்பட வேண்டியது இல்லைங்க. அப்பேற்பட்ட உங்களுக்கு மனசுக்கு பிடித்தமான பல நிகழ்வுகளை நிகழ்த்தி நீங்க அதுக்குண்டான ஒரு முயற்சி எடுப்பீங்க. அதை அவங்களுக்கு பிடிச்சதை நீங்க செய்யணும்னு நினைப்பீங்க. அதுவே அவங்களுக்கு மகிழ்ச்சியா பொழுதுகளை தன்மை உருவாகும். காதல் மலரும், காதல் துளிர்விடும், காதல் பூ பூக்கும். ஓகேங்க. சரிங்க. வேலைக்கு போற பெண்களை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு தலைமை பதிவு தேடி வரும். கவலைப்படாதீங்க. கொஞ்சம் முயற்சி பண்ணீங்கன்னா தலைமை பதிவு தேடி வராட்டி கூட இருக்கிற இடத்துல நல்ல உயர்வு கண்டிப்பா உண்டு. சரிங்களா? சக பணியாளர்கள் ஆதரவு உங்களுக்கு அமோகமா இருக்கும். வேலைக்கு போற பெண்கள் சுபிச்சமாக ரொம்ப சந்தோஷமா வேலைக்கு போய் திரும்பி வருவீங்க. சூப்பரா இருக்குதுங்க. இல்லத்தரசிகளை பொறுத்த வரைக்கும் குடும்ப பொறுப்புகள் ரொம்ப சிறப்பா நடைபெறும். இல்லத்தரசன் சொல்லக்கூடிய கணவன் உங்களை பாராட்டி சீராட்டி குளிப்பாட்டி சூப்பரா வைக்க போறாரு இன்னைக்கு. அதனால மனசுக்கு ஒரு இந்த கணவனுக்கு நான் மனைவியா இருக்கிறதுக்காகவும் இந்த குடும்பத்துக்காக நான் உழைப்பதற்கும் ஏற்ற பலனை கொடுத்துட்டாய் முருகாங்கிற மகிழ்ச்சி உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். அதனால எதிர்கால திட்டங்களுக்கும் மங்களகரமான ஒரு காரியம் நடப்பதற்கும் நீங்க திட்டமிடுவீங்க. சூப்பரா பழிக்க போதும் இல்லத்தரசிகளை பொறுத்த வரைக்கும். சரிங்க. உள்ளது உள்ளபடி சொல்ல போனா இன்னைக்கு மாணவர்கள் நிலைமை சூப்பரா இருக்குதுங்க. 6ல் புதன் இருப்பதால் கல்வியில் மிகச்சிறந்து விளங்குவாங்க. தேர்வுகளில் நல்ல மதிப்பெண் பெறக்கூடிய அமைப்பு. அவங்களே பொறுப்பாக படிப்பாங்க. படிப்பு ஏறலினா எழுதி பார்த்து அவங்களே மெமரி பவர் இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. புத்தி கூர்மை அதிகரிக்கும். வெளிநாடு சென்று படிக்கக்கூடிய பசங்க பிள்ளைகளுக்கு அமோகமான வாய்ப்பு இருக்குதுங்க முருகா. சரி, கிருத்திகையை பொறுத்த வரைக்கும் சிறப்பான பலன் அப்படின்னு பார்த்தா எதிர்பாராத பதவி உயர்வு, எதிர்பாராத தன வரவு, தொழில் வெற்றி, வியாபாரத்தில் அமோகமான சக்சஸ் எல்லாமே கிடைக்க போது. காரணம் என்னன்னா கிருத்திகை நட்சத்திரத்துக்கு சூரியன் 7ஆம் வீடான சூரியன் எங்க இருக்கார்? 7ஆம் வீடான காத்திரஸ்தானத்துல ராசிநாதன் மற்றும் சுக்கிரன் மற்றும் செவ்வாயுடன் சேர்ந்து இருக்கார். அத 3 கிரகம் சேர்ந்து இருக்குல்ல, அது சூரியனும் இருக்கார். அதனால உங்களுக்கு சூப்பரா இருக்குதுங்க. அதுவும் இல்லாம 10ஆம் வீடான தொழில் ஸ்தானத்தில் ராகு இருக்கங்காட்டி உங்களுக்கு சிறப்பான பலன் இந்த வியாழக்கிழமையில ரிஷபராசியில கிருத்திகை நட்சத்திரம் உண்டுங்க. சரி, ரோகிணியை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு பாத்தீங்கன்னா மன அமைதி, குடும்பத்தில ஒரு விதமான மகிழ்ச்சி, ஒரு சாந்தமான மனநிலைமை கண்டிப்பா உருவாகும். என்ன காரணம்னா ரோஹிணிக்கு சந்திரன் முதல் வீடான ஜன்ம லக்னம் சொல்லக்கூடிய ஜன்ம ராசியில் இருப்பது நல்ல மனநிலையை உருவாக்கி கொடுப்பாங்க. ராசிநாதன் சுக்கிரன் 7ல் இருப்பது கூட உங்களுக்கு வெரி ஸ்ட்ராங்கஸ்ட் பாயிண்ட் அப்படின்னு சொல்லலாம்னு வச்சுக்கோங்களேன். ரோஹிணி அமோகம். மிருகசீரிஷத்தை பொறுத்த வரைக்கும் மிகச் சிறப்பான பலன் அப்படிங்கிற சகல காரியங்களிலும் தொட்ட விஷயங்களும் நல்ல சக்சஸ் ஆகக்கூடிய வெற்றி காணக்கூடிய அமோகமான காலகட்டம். முயற்சி பலிக்கும். கவலைப்படாதீங்க. காரணம் ராசிநாதன் சுக்கிரன் 7ஆம் வீடான கலத்திரஸ்தானத்தில் ஸ்ட்ராங்கா இருப்பது மற்றும் 11ல் இருக்கக்கூடிய சனி எடுத்த முயற்சிகளில் தாமதமானா கூட வெற்றியை கண்டிப்பா கொடுப்பார், லாபத்தை கண்டிப்பா கொடுப்பார். யாருக்கு? மிருகசீரிஷத்துக்கு. அதனால இன்னைக்கு ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் அமோகமா இருக்குதுங்க. இன்று அதிர்ஷ்டங்கள் பார்த்தா 5ஆம் நம்பர் 8ஆம் நம்பர் சூப்பரா இருக்குதுங்க. உங்களுக்கு கிரீன் மற்றும் ப்ளூ கலர் சூப்பரா தெரியுதுங்க. மகாலட்சுமி தாயாரையும் சிவபெருமானையும் சேர்த்து வணங்குனீங்கன்னா உங்க குடும்பம் இன்னும் சுபிச்சமாக நல்ல பொருளாதார முன்னேற்றம் தடையில்லாம கிடைக்கும்னு வச்சுக்கோங்க. சரி முருகா, எப்படி பார்த்தாலும் லாபங்கள் அதிகரிக்கும், மகிழ்ச்சி அதிகரிக்கும். தொழில் மற்றும் குடும்ப உறவில் சாதகமான ஒரு சூப்பரான நாள்.
மனதில் உள்ள பல குழப்பங்கள் நீங்கி அமைதியா கொண்டு போவீங்க குடும்பத்தை. அதுவே ஒரு பெரிய விஷயம். ரிஷபராசினர்களே, நல்லது பலிக்கட்டும். நற்பவி உங்களுக்கு. தேங்க்யூ. வாங்க மிதுன ராசி நேர்களே, உங்களுக்கு புதன் ராசிநாதன் அமைப்புல இருக்காருங்க. அப்படி இருந்தா கூட 2ஆம் வீட்டுல குரு வக்ரஸ்டேட்ல இருக்காருங்க. 3ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் சகோதரஸ்தானம் சொல்லுவாங்க, அங்க கேதன் இருக்காருங்க. 5ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் பூர்வ புண்ணியஸ்தானம், அங்க புதன் தனியா இருக்காருங்க. 6ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ரோகஸ்தானம் சொல்லுவாங்க, அது சுக்கிரன் சூரியன் செவ்வாய் இருக்கிறாங்க. 8ஆம் வீடு வந்து அஷ்டமஸ்தானம் சொல்லுவாங்க, அங்க மாந்தி தனியா கொண்டிருக்காருங்க. 9ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் பாக்கியஸ்தானத்துல ராகன் இருக்காருங்க. 10ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் சனி இருக்காருங்க, அது தொழில் ஸ்தானங்க. 12ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் விரயஸ்தானத்துல சந்திரன் தனியா இருக்காருங்க. இதெல்லாம் வச்சு பாக்குறப்ப உங்களுடைய தொழில் ஸ்தானத்துல சனி, ஒரு பாக்கியஸ்தானத்தில் ராகு இருக்குங்காட்டி தொழிலில் ஒரு மாபெரும் வளர்ச்சி கண்டிப்பா உண்டு. அதிர்ஷ்டம், பேரதிர்ஷ்டம் சில பேருக்கு கண்டிப்பா கிடைக்குங்க. விரயஸ்தானத்துல சந்திரன் இருக்குங்காட்டி அலைச்சல்கள் செலவுகள் கொஞ்சம் இழுத்து விடுற மாதிரி தெரியுதுங்க. சமாளிக்கக்கூடிய தன்மையில இருந்தாலும் கொஞ்சம் அலைச்சல் வெட்டியா போச்சுங்கிற ஃபீலிங் கொஞ்சம் இருக்குதுங்க. ராசிநாதன் வந்து புதன் வந்து 5ஆம் வீட்டுல இருக்காரு. உங்களுக்கு ராசிநாதன் புதன் தானே 5ஆம் வீட்டுல இருக்காட்டி உங்களோட அறிவாற்றல், நினைவாற்றல், சிந்தனை திறன் எல்லாம் அதிகரிக்குங்க. குழந்தைகள் மூலம் குடும்பத்துல மகிழ்ச்சி கிடைக்கும்னு வச்சுக்கலாம். இதுல பொதுவான கோச்சார அமைப்பு பலன்களுக்கு. மற்றபடி வேலைக்கு போறவங்க எடுத்து பார்த்தா, வேலை தேடுபவர்களுக்கு ஒரு பாக்கியஸ்தானத்தில் இருக்கக்கூடிய ராகுவால் வெளிநாட்டு வேலை வாய்ப்பு கிடைக்கிற கூட அமோகமான வாய்ப்பு இருக்குதுங்க. உங்களுக்கு மற்றபடி பணியிடத்துக்கு போறீங்க, அங்க வந்து உங்க அதிகாரிகளோட பாராட்டு அமோகமா இருக்கும். வேலை செய்யக்கூடிய இடத்துல சுமூகமான சூழ்நிலை, எது வந்தாலும் சமாளிக்கக்கூடிய திறமை உங்களுக்கு வளரும். கவலைப்பட வேண்டியது இல்லைங்க. சோ எல்லாத்துடைய ஆதரவும் வேலையில் உண்டு. அதே சமயத்தில் கடின உழைப்பிற்கு ஏற்ற ஒரு பதவி ஒண்ணு தேடி வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லைங்க. அந்த அளவுக்கு சூப்பரா இருக்குதுங்க. வியாபாரம் தொழிலை பொறுத்த வரைக்கும் வளர்ச்சி 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 அசுர வளர்ச்சி வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு அந்த அளவுக்கு சூப்பரா இருக்குதுங்க. புதிய திட்டங்கள் மூலம் பல வெற்றி காணக்கூடிய ஒரு அமோகமான காலகட்டம் அமைது. சூழ்நிலை அமைச்சு கொடுப்பாங்க. லாபம் அதிகரிக்கும். பொருளாதார முன்னேற்றம் சூப்பரா இருக்குதுங்க. நிதிநிலைமையை பொறுத்த வரைக்கும் முதல் சொன்ன மாதிரி தனஸ்தானத்துல குரு அண்ணன் இருக்காருங்க. அதனால பொருளாதார நிலை மிகவும் வலுப்பெறக்கூடிய தன்மையில் இருக்காங்க. முதலீடுகளில் இருந்து நல்ல லாபம் கிடைக்குங்க. பணப்புழக்கம் சீரா இருக்குங்காட்டி கடன் தொல்லைகள் பெரிய தொந்தரவு இருக்காதுங்க. சரி, அப்படி பாக்குறப்போ உங்களுடைய குடும்ப உறவுகள் எடுத்து பாக்குறப்போ சகோதர உறவில் இருந்து வந்த பல சிக்கல்கள், பல இன்னல்கள், பல சங்கடங்கள் நீங்கி இன்னைக்கு குடும்பத்துல சுபிட்சமான சூழல் கண்டிப்பா உருவாகும். பிள்ளைகள் மூலியமா நல்ல பெருமை சேரக்கூடிய தன்மை, மன மகிழ்ச்சியை தரும். குடும்பத்தில் சந்தோஷம், உற்சாகம், மகிழ்ச்சிக்கு பஞ்சம் இருக்காதுங்க. கணவன் மனைவி உறவு அப்படின்னு பார்க்க போறப்போ ரோகஸ்தானம் சொல்லக்கூடிய அங்க சுக்கிரன் மற்றும் செவ்வாயால் சின்ன சின்ன சண்டைகள், சின்ன ஒரு விரிசல் மாதிரி லேசான சண்டைகள் வரலாம். பட் இருந்தா கூட 2 பேரும் அதை அனுசரிச்சு பேச்சின் மூலமாவே அந்த விரிசலை சரி பண்ணி ஏதோ ஒரு வகையில் போட்டு பேஸ்ட் போட்டு ஒட்டி இணக்கமா இருந்துருவீங்க. காலையில் சண்டை வந்தா நைட் அது இருக்காது. சண்டைகள் சமாதானம் ஆயிரும். விட்டு கொடுத்து செல்ல காட்டி அந்யோன்யம் அதிகரிக்கும். ஓகேங்களா? மனக்கசப்போன காலையில் இருந்தா கூட இரவு தூங்குறப்ப மனக்கசப்பு இருக்காது. ஒரு அந்யோன்யமான வாழ்க்கை வாழ்வீங்க கணவன் மனைவி உறவுல. அதே சமயத்தில் காதலரை பொறுத்த வரைக்கும் ராசிநாதன் 5ஆம் வீட்டுல இருக்குங்காட்டி காதல் கைகூடும். மனம் விட்டு பேசி உறவை பலப்படுத்துவீங்க. காதல் துளிரும். கவலைப்படாதீங்க. வேலைக்கு போற பெண்களை பொறுத்த வரைக்கும் நீங்க சிறப்பான ஒரு நினைச்ச மாதிரி உங்க வேலை அமைய போது முன்னேற்றம் தரக்கூடிய பல வகையை நீங்க காண்பீங்க. அந்த மாதிரி சூழலை அமைச்சு கொடுப்பாங்க. அமையும். அப்படி அமையும் பட்சத்தில் சனியின் பலத்தால் நிலையான ஒரு வேலை உங்களுக்கு பர்மனன்ட் இல்லாதவங்களுக்கு பர்மனன்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. சரி, அப்படியெல்லாம் பாக்குறப்ப உங்களை பொறுத்த வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாம நம்ம கொண்டு போறோம் அப்படிங்கிறப்போ இன்னைக்கு இல்லத்தரசிகளை பொறுத்த வரைக்கும் அதுவும் பிரச்சனை இல்லைங்க. பிள்ளைகளின் கல்வி, கணவரின் உடல்நிலை எல்லாம் ஆரோக்கியமா இருக்குமான கண்டிப்பா ஆரோக்கியமா இருக்குது. கவலைப்படாதீங்க. முன்னேற்றம் குறித்து குடும்பத்தை பத்தி மகிழ்ச்சி அடையக்கூடிய தன்மை இல்லத்தரசிகளுக்கு வரப்போகுது. கவலைப்படாதீங்க. சோ வேலைக்கு போற பெண்களும் இல்லத்தரசியும் சந்தோஷமா இருப்பீங்க. ரைட்டுங்களா? மற்றபடி பசங்க பிள்ளைகளை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு புதன் 5ஆம் வீட்டுல இருக்காரு. அதனால கல்வியில் மிகச்சிறந்த வெற்றியை காணக்கூடிய அமோகமான காலகட்டம் நல்லா இருக்கு. ஆராய்ச்சி துறைன்னு சொல்லக்கூடிய ரிசர்ச் சென்டர்ல பசங்க படிக்கிறாங்க, பண்றாங்க, பேப்பர் சப்மிட் பண்றாங்கன்னா ஒரு சாதகமான அமைப்பு நல்லா இருக்கு. வெளிநாடு வெளியூர் சென்று படிக்கக்கூடிய பசங்க பிள்ளைகளுக்கும் புதனின் அமைப்பால் நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்குங்க. ரைட்டுங்களா? மிருகசரிசத்தை பொறுத்த வரைக்கும் நீ சிறப்பான பலன் சூப்பரா உண்டுங்க. புதிய முயற்சிகள் வெற்றி கிடைக்கும். எதிர்பாராத பண வரவு, தன வரவு அமோகமா இருக்குது. என்ன காரணம்னா மிருகசரி நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் ராசிநாதன் புதன் அங்க வந்து 5ஆம் வீடான பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல அமோகமா இருக்காருங்க. பலமா இருக்காரு. அவர் அசைக்கவும் முடியாது. ரைட்டுங்களா? சொல்றால ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாது. உங்களுக்கு கொடுக்கக்கூடிய பலனை கண்டிப்பா கொடுத்தே தீர்வார். அதோட 10ஆம் வீட்டுல இருக்கக்கூடிய சனி இருப்பதால் தொழிலில் வெற்றி, வியாபாரத்தில் சக்சஸ் கண்டிப்பா கிடைக்கும். சரி, திருவாதிரையை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு அதிர்ஷ்டம் கூடக்கூடிய அமோகமான நாள வெளிநாட்டு வாய்ப்புகள் பல பேருக்கு வந்து சேரும். காரணம் என்னன்னா திருவாதிரைக்கு 9ஆம் வீடான இருக்கக்கூடிய பாக்கியஸ்தானத்தில் ராகன் இருக்காருங்க. ராகன தனியா இருக்கங்காட்டி என்னன்னா அது அதிர்ஷ்டம் தரக்கூடிய வெளிநாட்டு பயணத்துக்கு உண்டான அமைப்பை ஏற்படுத்தி கொடுப்பாருங்க. இது பொதுவான ஒரு கருத்துங்க திருவாதிரையை பொறுத்த வரைக்கும்.
புனர்பூசத்தை பொறுத்த வரைக்கும் சிறப்பான பலன் என்ன பார்த்தா, நீண்ட நாள் ஆசை ஒன்று மனசுல வச்சுட்டு இருந்தீங்கன்னா இன்னைக்கு டக்குன்னு அது நிறைவேறக்கூடிய காலகட்டம் இருக்கு. கடன் தொல்லைகள் தீரும். காரணம் என்ன அப்படின்னு வந்தா, புனர்பூசம் நட்சத்திரத்துக்கு 2ஆம் வீட்டுல இருக்கக்கூடிய தனஸ்தானத்துல வக்ர குரு இருக்கிறாருங்க. பணப்புழக்காட்டம் பஞ்சம் இல்லாம கொடுப்பாருங்க. இதெல்லாம் பொதுவான கருத்தா இருந்தாலும் கூட உங்களுக்கு அதிர்ஷ்டமான எண்கள் பாத்தீங்கன்னா 1ஆம் நம்பர், 3ஆம் நம்பர், மஞ்சள் மற்றும் ஆரஞ்சு சார்ந்த அந்த காம்பினேஷன் கலர் சூப்பரா இருக்குதுங்க. விஷ்ணு அல்லது ஹயக்ரீவரை கும்பிட்டீங்கன்னா கல்வியில் இன்னும் சிறந்து விளங்கலாம். பிரச்சனைகள் இருந்தா கூட தீர்த்து வைப்பாங்க. மொத்தத்தில் இன்னைக்கு பார்த்தா, இன்னைக்கு தொழிலில் வியாபாரத்தில் ஒரு அபரிதமான ஒரு வளர்ச்சி, மனம் மகிழக்கூடிய ஒரு வாழ்க்கை இன்னைக்கு கிடைக்குதுங்க. பணப்புழக்கட்டம் நல்லா இருக்குது. குடும்பத்தில் மகிழ்ச்சி, உற்சாகம், பஞ்சமல்லிங்க, சுப செய்தி ஒன்று தேடி வருங்க. இதுக்கு மேல என்ன வேணும் வாழ்க்கையில? சந்தோஷம், மகிழ்ச்சி எல்லாம் வல்ல சனிமலை முருகனை மனசார ப்ரே பண்ணிக்க. நல்லதே நடக்கும். நற்பவி உங்களுக்கு. தேங்க்யூ. வாங்க கடகராசி என்பர்களே, சந்திரனை ராசிநாதனாக கொண்ட கடகத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு லக்னத்திலேயே குரு வக்ரசேட்ல இருக்காருங்க. 2ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் கேதனன் தனியா இருக்காருங்க. 4ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் புதன் சுகஸ்தானம் சொல்லுவாங்க, அங்க தனியா இருக்காருங்க. 5ஆம் வீட்டுல சுக்கிரன், சூரியன், செவ்வாய் இருக்காங்க. அதுதான் உங்களுக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானம். 7ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் அங்க கலத்திரஸ்தானம், அது மாந்தி தனியா இருக்காருங்க. 8ஆம் வீட்டுல அஷ்டமஸ்தானம் சொல்லுவாங்க, அங்க ராகனம் தனியா இருக்காருங்க. 9ஆம் வீட்டுல சனி என்ன தனியா இருக்காது, பாக்கியஸ்தானம். அதே சமயம் 11ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் லாபஸ்தானத்தில் சந்திரன் இருக்கா. இதெல்லாம் வச்சு பாக்குறப்போ ராசிநாதன் 11ஆம் வீட்டுல இருக்கங்காட்டி உங்களுடைய லாபம், உங்களுடைய முன்னேற்றம் அதிகரிக்கும். மனம் மகிழ்ச்சியுடன் காணப்படும். சந்திரன் உங்களுக்கு ஃபுல் ஹெல்ப் பண்ண போறாரு இன்னைக்கு. சரிங்க, ஜன்ம ராசி இருக்கக்கூடிய வக்ர குரு இருக்குங்காட்டி என்னன்னா, சில வேலைகளில் சில தாமதங்களை உண்டு பண்ணி கொடுப்பார். அதுவும் ஒரு காரண காரியமாக முடிவில் வெற்றி கிடைக்கும். ஓகே, ஸ்பீடு பிரேக் இருந்தாலும் நம்ம வண்டியில கண்ட்ரோலா போக முடியும். அதுக்கு தான் அந்த ஒரு தாமதம் கொடுக்கக்கூடிய தன்மைங்க. அதே சமயத்தில் அஷ்டமஸ்தானம் சொல்லக்கூடிய அங்க ராகு இருக்குங்காட்டி எதிர்பாராத சின்ன சின்ன தடைகள், அலைச்சல் ஏற்பட வாய்ப்பும் கொடுப்பாங்க. எல்லாமே நன்மைக்கு அப்படின்னு நினைக்கணும் இன்னைக்கு. சரிங்க, வேலையை பொறுத்த வரைக்கும் அங்க புதிய மாற்றங்கள், புதிய வேலை வாய்ப்புக்கு உண்டான வாய்ப்பை உருவாக்கி கொடுப்பாங்க. உயர் அதிகாரிகள் ஆதரவு கிடைக்கும். ரெகுலரா வேலை இருக்கிறவங்களுக்கு மனச்சங்கடங்கள் எதுவும் வராது. சந்தோஷமா வேலைக்கு போட்டு சந்தோஷமா வரலாங்க. புதிய முயற்சி பலிக்கும். மற்றபடி உங்களுக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் உங்களுடைய செயல்திறனை அதிகரிச்சு கொடுப்பார். அதனால பாக்கியஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சனி இருப்பதும் உங்க தொழிலுக்கும் வியாபாரத்துக்கும் அமோகமா இருக்கு. உங்களுக்கு ஒரு பலம் அப்படிங்கிறது தொழில் வியாபாரத்தில் அது அமைப்பு இருக்குங்காட்டி உங்களுக்கு புதிய முதலீடுகளுக்கு சாதகமான அமைப்பும் நல்லா இருக்குதுங்க. எந்த போட்டி வந்தாலும் சரி, மறைமுகமா வந்தாலும் சரி, நேரடியா வந்தாலும் சரி, அதை சமாளிக்கக்கூடிய திறமை உங்களுக்கு அதிகரிக்கும். சூப்பருங்க. இன்னைக்கு தொழில், வியாபாரம், வேலை மூணுமே நல்லா இருக்குது. நிதிநிலைமையை பொறுத்த வரைக்கும் முருகா, இன்னைக்கு வருமானம் லாபஸ்தானத்தில் சந்திரன் இருக்கார். சந்திரன் இருந்தாவே நீங்க கவலைப்பட வேண்டாங்க, வருமானம் சிறப்பா இருக்குங்க. தனஸ்தானத்தில் கேது இருக்கங்காட்டி கொஞ்சம் சேமிப்பில் மட்டும் கவனம் வேணும். வந்தா செலவு எண்ணம் வரும். வரவும் செலவும் சில சமயம் கேது அமைச்சு கொடுத்துருவார். அதனால மிச்சமாகிறது கொஞ்சம் சிரமமா தெரியும்னு வச்சுக்கல. மற்றபடி பணப்புழக்கம் நல்லாத்தான் இருக்குதுங்க. அஷ்டம ராகுவால் தேவையற்ற செலவுகள், அதான் சொன்னானே, வரவு 100 ரூபா வந்தா செலவு 99 ரூபா ஆயிரும். அந்த அளவுக்கு ஏதோ செலவு வச்சு விடுவாங்க. இருந்தாலும் கவனமா இருந்தீங்கன்னா கொஞ்சம் மிச்சம் பண்ணலாம். அதே சமயத்தில் குடும்ப உறவுகளை பார்க்கிறப்ப குடும்ப உறவுல மகிழ்ச்சிக்கு பஞ்சம் இல்லைங்க. பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரன் மற்றும் சூரியனால் பிள்ளைகளால் உங்களுக்கு பெருமை கிடைக்கும், மகிழ்ச்சி உண்டாகும். மற்றபடி குடும்பத்துல சந்தோஷத்துக்கு பஞ்சம் இல்லைங்க. சூப்பரான என்ஜாய்ஃபுல் டேவா குடும்பத்தில் எல்லாரும் மகிழ்ச்சியா இருக்க போறீங்க முருகா. மற்றபடி கணவன் மனைவி உறவுன்னு பாக்குறப்ப கலத்திர ஸ்தானத்துல மாந்தி இருக்கார். பேச்சுவார்த்தையில கொஞ்சம் நிதானமா இருக்கும். மாந்தி கமுக்குமா இருந்து கிள்ளி வச்சிருவார். கிள்ளி வச்சா குழந்தை அழுகும்ல, அது போல நீ அதுக்காக மனைவி போய் கிள்ளிக்கிது வச்சிடாதீங்க. அடிக்க வந்துருவாங்க. ஐயோ வயசானவங்க கிள்ளி வரைக்கிறிய நீ, விளையாட்டு பண்ணிட்டு இருக்கிறிய நீ அப்படின்னு வந்துருவாங்க. கிள்ளி வைக்கிறது என்னங்க, சொல்ற வார்த்தையில கவனம் இல்லாம சொல்றது. நான் உன்னை போல எத்தனை நாள் பாத்துருக்கிறேன், அப்படியா என்ன போல எத்தனை தீய நீ பாத்துருக்கிற அப்படின்னு எடுத்து கேட்பாங்க. ஐயோ ஆபீஸ்ல பாக்குற அம்மனிகளா வேற, நம்ம வீட்டுல அம்மனி பாக்குற அம்மனி கணக்கு வேறீங்க. நீ அதை தெரிஞ்சுக்கணும். எல்லா அம்மனியும் ஒரே மாதிரி கணக்கு போனீங்கன்னா அப்புறம் கணக்கு வழக்கு மாறி போயிருன்னு வச்சுக்கோங்க. அப்புறம் தன்மையில நீங்க கிள்ளி வச்சீங்கன்னா அவங்க அப்புறம் அழுக மாட்டாங்க, உங்களை அழுக வச்சிருவாங்க. அதுக்காக திருப்பி சொல்றேன், நீங்க கணவன் மனைவி உறவுல ஜாக்கிரதையா பேசணுங்க. அதே சமயத்துல சிறு குழப்பங்க வந்தா கூட அது கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சு படிப்படியா அது பிரச்சனை சால்வ் ஆகி நம்பிக்கை தரக்கூடிய அந்நியோன்யம் அந்த பேச்சுவார்த்தையில கிடைக்கும். ரைட்டா? கிள்ளி வச்ச குழந்தை எவ்வளவு நேரம் அழுகு, கொஞ்ச நேரம் தான் அழுகு, அப்புறம் சமாதானம் ஆயிருந்தில்ல. அது போலத்தான் கணவன் மனைவி உறவு அப்படிங்கிறது. ரைட்டுங்களா? யதார்த்தமா சொல்லிட்டுங்க, கோச்சுக்காதீங்க. அதே சமயத்துல காதல் நிலைமையை பொறுத்த வரைக்கும் காதல் உறவுல புதிய அத்தியாயம் தொடங்கக்கூடிய அமோகமான காலகட்டம் சூப்பரா இருக்குதுங்க. உங்கள் மனம் கவர்ந்தவர்களுடன் அதிக நேரம் செலவு பண்ணுவீங்க. காதல் பூப்புக்கும், காதல் மலரும், காதல் சூப்பருங்க. வேலைக்கு போற பெண்களை பொறுத்த வரைக்கும் நல்ல பேர் எடுக்கக்கூடிய, புகழை சம்பாதிக்கக்கூடிய தன்மை வேலைக்கு போற பெண்களுக்கு அமோகமா இருக்குதுங்க. முதலத்தை பொறுத்த வரைக்கும் வேலைக்கு போற பெண்களை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு வேலைக்கு போற இடத்துல நல்ல பேர், ஒரு ஊக்கமான ஒரு புகழ் உங்களை தேடி சுத்தி வந்திருப்பாங்க. உங்களை சுத்தி இருக்கிறவங்கள உங்களை பாராட்டுவாங்க. அந்த அளவுக்கு ஒரு வேலையில் மிக கவனமாக ஒரு உன்னதமான பேர் எடுக்க போறீங்க வேலைக்கு போற மிதுன ராசி பெண்கள் எல்லாம்.
சரி, இல்லத்தரசியில் இருக்கக்கூடிய பெண்கள் எல்லாம் நீங்க உங்களால ஒரு பல சொத்துக்கள் வாங்கணும், பல வண்டி வாகனம் வாங்கணும் எண்ணம், ஒரு யோகம் உங்களால உங்க வீட்டுல கிடைக்கும். இன்னைக்கு ஒரு யோகமான இல்லத்தரசி அப்படிங்கிற பேர் எடுக்க போறீங்க. உங்க மூச்சில் முடிச்சிட்டு போன அம்மனி இந்த தொட்டதெல்லாம் தொடங்குதுடி அப்படின்னு கணவன் பாராட்டுவார். பசங்களெல்லாம் உங்க அம்மா என்னுடைய அம்மா அவாட்ட டெடிகேட்டட் பர்சன் பார்த்து இல்லை அவங்களும் மனசார பாராட்டுவார். மாமியா கூட இந்த போல ஒரு மருமகளை என் மகனுக்கு கிடைக்கிற கடவுள் தான் அருள் கொடுத்தார் அப்படின்னு பாராட்டுவாங்க. இப்படி பல பேர் உளமாறவும் சில பேர் மறைமுகமாகவும் பாராட்டுவாங்க. அப்பேற்பட்ட இல்லத்தரசி அமைப்பு எனக்கு நல்லா இருக்குதுங்க, மகிழ்ச்சி நீடிக்கும், சந்தோஷங்க. எல்லாம் முருகன். பசங்களை பொறுத்த வரைக்கும் முருகா கல்வியில் சிறந்த விளங்கக்கூடிய அமோகமான காலகட்டத்தில் உங்களுக்கு ஆதரவு அமோகமா இருக்குதுங்க. நல்ல ஒரு கூட்டு படிப்புன்னு சொல்லக்கூடிய குரூப் ஸ்டடிஸ்ல அருமையா படிப்பீங்க. நண்பர்கள் நண்பிகள் உங்க படிப்பு உதவுவாங்க, கவலைப்படாதீங்க. சரி, புனர்வசனை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு மன மகிழ்ச்சி, நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய தன்மை அமோகமா இருக்குதுங்க. இன்னைக்கு காரணம் ராசிநாதன் சந்திரன் 11ஆம் வீடான லாபஸ்தானத்தில் இருப்பது உங்களுக்கு அமோகமான காலகட்டம். முருகா என்ஜாய் பண்ணுங்க இந்த வியாழக்கிழமையில. சரி முருகா, போஸ்ட பொறுத்த வரைக்கும் பார்த்தா இன்னைக்கு தொழிலில் வியாபாரத்தில் ஒரு ஸ்திரத்தன்மை, ஒரு நிலையான வருமானம் தரக்கூடிய அமைப்பில் நல்லா இருக்காங்க. அதிர்ஷ்டம் அதிகரிக்கும் இன்னைக்கு. காரணம் என்னன்னா பூசத்திற்கு 9ஆம் வீடாக இருக்கக்கூடிய பாக்கியஸ்தானத்தில் சனியன் இருக்கார். சனியன் அப்படி இருக்குங்காட்டி நீண்ட கால வெற்றியை அளிக்கக்கூடிய தன்மையை உருவாக்கி தருவார் இந்த வியாழக்கிழமையில. சரிங்களா? ஆயிலியத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு கல்வியில வெற்றி, தாயினுடைய ஆதரவு அமோகமா இருக்கு. பூர்வீக சொத்துக்கள் சில பேருக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பும் தெரியுதுங்க. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தா ஆயிலியத்திற்கு 4ஆம் வீடா இருக்கக்கூடிய சுகஸ்தானம், அங்க யார் இருக்க? புதன் இருக்கார். சுகஸ்தானத்துல புதன் இருந்த என்ன அமைப்பு? கல்வி மற்றும் தாயின் நலன் அமோகமா இருக்குன்னு அர்த்தங்க. ரைட்டுங்களா? இப்ப அமைப்புல உங்களுக்கு அதிர்ஷ்டமான எண்கள் 2, 7ங்க. உங்களுக்கு வெளியே கொஞ்சம் லைட்டா மஞ்சள் மற்றும் கிரீம் சார்ந்த லைட் கலர் சூப்பரா எடுபடும் இன்னைக்கு. காரணம் உங்களுடைய அமைப்புக்கு பார்வதி தேவியாரோ அல்லது அம்மன் குலதெய்வத்தையோ மனசார ப்ரே பண்ணுங்க. சின்ன சின்ன குறைகளை கூட கலைச்சுட்டுருவாங்க. கொஞ்சம் சந்தோஷமான சூழலை பெருக்கி தருவாங்க. அப்படிப்பட்ட உங்களுக்கு இன்னைக்கு லாபம் அமோகமாக கிடைக்கக்கூடிய இந்த நாள். தன்னம்பிக்கையுடன் செயல்படுவீங்க. மீண்டும் உங்களுக்கு சுய முயற்சியினால பல வெற்றிகள் தடைகள் எல்லாம் நீங்க சுய முயற்சியால் வெற்றி அடைவீங்க. அலைச்சல்களை குறைச்சு நீங்க செயல்பாட்டுல முன்னோக்கி செல்வீங்க. இதுக்கு மேல என்னங்க வேணும்? சூப்பர் டே இன்னைக்கு. அருமையான வியாழக்கிழமையில நல்லது வழிகட்டும். நற்பவி உங்களுக்கு. தேங்க்யூ. வாங்க, வணக்கம் சிம்மராசினியர்களே. உங்களுடைய ராசிநாதன் சூரியன் தானுங்க. அதனால இருந்தா கூட உங்களுக்கு லக்னத்திலே கேதன் இருக்கார் ஜன்மத்துல. 3ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் புதன் தனியா இருக்காருங்க. 4ஆம் வீட்டை சுக்கிரன் சூரியன் செவ்வாய் அட்டாச் ஆயிட்டாங்க. 6ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் மாந்தியனம் தனியா இருக்காரு, அது ரோகஸ்தானம் சொல்லுவாங்க. 7ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் ராகு இருக்காருங்க களத்திர ஸ்தானத்துல. 8ஆம் வீட்டு அஷ்டமஸ்தானத்துல உங்களுக்கு சனியன் இருக்காருங்க. 10ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் சந்திரன் இருக்காரு, அது தொழில் ஸ்தானங்க. 12ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் குரு வக்ரஷேட்ல இருக்காருங்க, அது விரயஸ்தானங்க. இப்படி எல்லாம் 12 வீட்டுல இருக்கக்கூடிய அவங்க பொறுத்த வரைக்கும் ராசிநாதன் சூரியன் 4ஆம் வீட்டு இருக்குங்காட்டி சொந்த ஊரில் உங்களுடைய புகழ் கூடும். நீங்க இங்கே ஒர்க் பண்ணிட்டு இருப்பீங்க, ஆனா ஊருக்கு சில டொனேஷன் கொடுத்திருப்பீங்க. ஊர்ல ஒரு கோயில் கட்டினா அள்ளி அள்ளி கொடுத்திருப்பீங்க. ஏதோ ஒரு வகையில பல வித ஹெல்ப் பண்ணிருப்பீங்க. அதனாலேயே சொந்த ஊர்ல அவன் அங்க இருந்தாலும் நம்ம ஊரை மறக்காம வச்சிருக்கானுங்க. பழசை மறக்காத அந்த உங்களை நினைச்சு பாராட்டுவாங்க. அந்த அளவுக்கு சுக போகங்கள் அமோகமா இருக்கு இன்னைக்கு. ரைட்டுங்களா? தொழில் ஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் சந்திரன் இருக்கார். அப்ப என்ன ஆகுது? உங்களுக்கு தொழில் அலைச்சல் இருந்தா கூட சில மாற்றங்களை உருவாக்கி சாதகமான தொழில் மற்றும் வியாபாரத்தை பண்ணி கொடுப்பாருங்க. ஜன்மம் அந்த இடத்துல ஜன்மம் லக்னத்துல கேது மற்றும் அஷ்டமச்சனி இருக்குங்காட்டி உடல்நிலையில் கொஞ்சம் கவனமா இருக்கணும். வண்டி வாங்குற போறவங்க நிதானமா போயிட்டு வாங்க. தொழிலை பொறுத்த வரைக்கும் முருகா இன்னைக்கு வேலையில புதிய விஷயங்கள் கற்றுக்கொள்வீங்க. அதே சமயத்தில் சக ஊழியர்களின் ஆதரவு அமோகமா இருக்கு. உங்களை வேலையில யாரையும் குறை சொல்லவே முடியாது. அந்த அளவுக்கு திருப்தியான வேலை கண்டிப்பா உண்டு. கடின உழைப்பால் விரைவில் பதவி உயர்வுக்கு உண்டான வாய்ப்பு உங்களுக்கு தேடி வரப்போகுதுங்க. தொழில் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் பல விஷயங்களை புதுசா கத்துக்கிட்டு பல யுக்திகளை கையாண்டு வியாபாரம் தொழில் சிறக்கக்கூடிய அமைப்புல அமோகமா இருப்பீங்க. போட்டிகள் எது வந்தாலும் சமாளிச்சு ஒரு நல்ல பேர் எடுப்பீங்க. நல்ல உயரத்துக்கு வருவீங்க உங்களை பொறுத்த வரைக்கும். சரிங்க, வருமானத்தை பொறுத்த வரைக்கும் நிதி நிலைமை சுமாரா இருந்தா கூட அஷ்டமச்சனியால் செலவுகள் கொஞ்சம் அதிகரிக்கும். கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணிக்கணும் இன்னைக்கு. நீங்க விரயஸ்தானத்துல குரு இருக்கங்காட்டி முதலீடுகள் கவனமா எடுத்துக்கோங்க. உங்களுக்கு வியாபாரம் தொழில் சிறப்பா நடந்தா கூட வர்ற காசு செலவாயிருச்சுங்கிற ஃபீலிங் வரும். அதை மட்டும் கொஞ்சம் கண்ட்ரோலா வச்சுக்கோங்க. மற்றபடி குடும்ப உறவுகளை பொறுத்த வரைக்கும் அன்பு, அரவணைப்பு, சகோதரத்துவத்துல ஒரு பாண்டிங் எல்லாமே நல்லா இருக்கு. ஆதரவு சூப்பரா இருக்கு குடும்பத்தை பொறுத்த வரைக்கும். கணவன் மனைவி உறவுல இன்னைக்கு களத்திரஸ்தானத்துல ராகு இருக்குங்காட்டி கணவன் மனைவிக்குள்ள சின்ன சின்ன குழப்பங்கள், தொட்டதுக்குள்ள சின்ன ஒரு ஊடல் அப்புறம் கூடல் எல்லாம் வரும்னு வச்சுக்கோங்க. வெளிப்படையாக பேசுவது கணவன் மனைவி உறவுக்கு என்னைக்கு நல்லது, இன்னைக்கு அதை விட நல்லது. சரி, காதலருக்கு எப்படின்னா அது அப்படித்தாலும் மகிழ்ச்சியான தரங்கள் அமையும். அதை நீங்க பக்குவமா யூஸ் பண்ணிக்கணும். எடுத்துட்டு கூட கசாமசான்னு பேசி அந்த உறவை விரிசல் பண்ணி விட்டுறாதீங்க. நிறுத்தி நிதானமா பேசணும் காதலில் கூட. புரிய வைக்கிற தன்மையில அவங்க புரிஞ்சுக்கிறாங்க பார்த்துட்டு அப்புறம் பேசுங்க. ரைட்டுங்களா? தேர்ட் பார்ட்டியை அலோவ் பண்ணாதீங்க. குடும்ப பிரச்சனையும் சரி காதல் பிரச்சனையும் சரி, அது முக்கியங்க.
அதே சமயத்துல வேலைக்கு போற பெண்களை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு வேலையில் மனநிறைவுடன் வேலைக்கு போயிட்டு மனநிறைவுடன் வீட்டுக்கு வருவாங்க. அமைப்பு நல்லா இருக்கு. இல்லத்தரசிகளை பொறுத்த வரைக்கும் புதுசா உங்களால ஒரு முயற்சி எடுத்து குடும்பத்தில் இருக்கக்கூடிய பொருளாதார முன்னேற்றம் உங்களால அடைபெறும். அந்த காசை வச்சுட்டு நீங்க வண்டி வாங்கணுமா, அது மாதிரி பொருளாதார முன்னேற்றத்துடன் கூடிய இடங்குது வாங்கணும்னா உங்க ராசி நல்லா வேலை செய்யணும் வச்சுக்கோங்க. நீங்க சொல்லக்கூடிய அட்வைஸை வீட்டுக்காரர் கேட்பாங்க, உங்க மாமனார் மாமியை கமுக்குமா இருப்பாங்க. நீ சொன்னா சரிமா அவங்க டிஏ சொல்லுமா அப்படின்னு உங்க இல்லத்தரசியோட பொறுப்பை மொத்தமா உங்களுக்கு கொடுத்துருவாங்க. நீங்க பார்த்து முடிவெடுத்தா அது நல்ல முடிவா இருக்குன்னு வச்சுக்கல. சஜஷன் கேட்டா சொல்லுங்க கணவன் கிட்ட, வீட்டுக்காரர்கிட்ட, சரிங்களா? நல்ல முடிவா சொல்லுங்க. அப்படிப்பட்ட உங்களை பொறுத்த வரைக்கும் குடும்பத்துல கல்வியை பொறுத்த வரைக்கும் நல்ல முன்னேற்றம் காணக்கூடிய பசங்களையும் அமோகமா இருப்பாங்க. நல்ல ஒரு வெற்றி காணக்கூடிய அறிவு மிளறக்கூடிய குழந்தை குட்டிகள் அருமையா படிப்பாங்க, கவலைப்படாங்க. மக நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு அலைச்சல்கள் கொஞ்சம் இருக்குதுங்க. அலைச்சல் இருந்தா கூட காரிய வெற்றியில புத்தி கூர்மையா இருப்பாங்க. என்ன காரணம்னா மகத்திற்கு 7ஆம் வீடா இருக்கக்கூடிய கலத்தர ஸ்தானத்தில் ராகன் இருக்காருங்களா, ராகு இருக்குங்காட்டி புதிய முயற்சிகள் எடுத்தா கூட சின்ன அலைச்சலை கொடுத்து அதுக்கப்புறம் வெற்றி கொடுப்பார். கஷ்டப்பட்டு அப்புறம் நஷ்டப்படாம வெற்றி கொடுப்பார்னு வச்சுக்கல. அதெல்லாம் தேவை. சகம் அப்படி இருக்குதுங்க. போர் வருஷத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு எதிர்பாராத பணவர ஒண்ணு வரக்கூடிய தன்மை இருந்தா கூட தாயின் ஆதரவு, ஒரு பூர்வீக சொத்து பல சில பிரச்சனைகள் இருந்தா சொல்யூஷன் கொடுக்கக்கூடிய தன்மையில போறதுக்கு நல்லா இருக்குதுங்க. காரணம் பூரத்திற்கு ராசிநாதனா இருக்கு சூரியன். சூரியன் 4ஆம் வீடான சுகஸ்தானத்தில் இருப்பது நல்ல பலன் தான். ஒன்னு அமைப்பு சூப்பரா இருக்குது. உத்தரவாசத்தை பொறுத்த வரைக்கும் தொழிலில் நல்ல மாற்றம், உயர்வு அதிகாரிகளின் ஆதரவு இன்னைக்கு நல்லா இருக்கு. தொழில் வியாபாரம் அமோகமாக நடக்குதுங்க. கொஞ்சம் வரவு செலவு கூட முன்னப்பன இருக்கிற மாதிரி தெரியுது. காரணம் உத்தரத்துக்கு 10ஆம் வீடா இருக்கக்கூடிய தொழில் ஸ்தானத்தில் சந்திரன் இருப்பது தொழிலில் ஒரு சாதகமான மாற்றங்களை கொடுப்பார். சாதகமான மாற்றத்தை கொடுத்து கொஞ்சம் செலவு வச்சு விடுவார். அப்படிப்பட்ட தன்மையில் இருக்கிறாங்க. சரிங்களா? உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பர் 4ஆம் நம்பர் 9ஆம் நம்பருக்கு இன்னைக்கு உங்களுக்கு ரெட் பிளஸ் மெரூன், கோல்டன் கலர், இந்த மாதிரி ஒரு வித்தியாசமான கலர்ஸ் உங்களுக்கு நல்லா இருக்கு. நீங்க சிவபெருமான் இருக்காருல்ல, அவர் மனசார ப்ரே பண்ணுங்க, குறைகள் களையப்படும். இல்லைன்னா ராமனை மனசார ப்ரே பண்ணும். ஓகே, நல்ல வழி கிடைக்கும். நல்ல வழியில இருக்கிறீங்க. கொஞ்சம் கஷ்டமா இருந்தா கூட தீர்த்து விடுவான்னு வச்சுக்கல. எப்படி பார்த்தாலும் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் ஒரு சுய முன்னேற்றம் இருக்கக்கூடிய அமோகமான நாளுங்க. அஷ்டமத்துல சனி இருக்கார். அதனால கொஞ்சம் நிதானமா வண்டி வாதத்துல போறப்போ பேச்சுல கொஞ்சம் நிதானமா இருந்துக்கோங்க. உடல்நிலை கொஞ்சம் கவனமா இருக்கு. இவ்வளவுதான் கவனிக்க வேண்டிய விஷயம். சிம்ம ராசினர்களே, நல்லது வழிகட்டும். நற்பவி உங்களுக்கு. தேங்க்யூ. கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு ராசிநாதன் புதனுங்க. அதே சமயத்துல 2ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் புதன தனியா இருக்காருங்க. 3ஆம் வீட்டுல சுக்கிரன், சூரியன், செவ்வாய் இருக்காங்க. 5ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் மாந்திரன் தனியா இருக்காருங்க. 6ஆம் வீட்டுல ராகன் இருக்காருங்க. 7ஆம் வீட்டுல சனியனும் தனியா இருக்காருங்களா. 9ஆம் வீட்டுல சந்திரன் இருக்காருங்க. 11ஆம் வீட்டுல குருவனும் தனியா இருக்காருங்க. 12ஆம் வீட்டுல கேதனன் தனியா இருக்காரு ஒரே ஸ்தானத்துல. எப்படி பார்த்தாலும் லாபஸ்தானத்துல குரு வக்ர ஸ்டேட்ல இருக்காருங்க. தனஸ்தானத்தில் ராசிநாதன் இருக்கக்கூடிய புதன் இருக்கிறாருங்க. அதனால பொருளாதாரம் மிகச்சிறப்பா இருக்குங்க. நிதி நிலைமைக்கு பஞ்சம் இல்லைங்க. அனைத்து காரியங்களையும் அனைத்து செயல்பாடுகளையும் வெற்றி நிச்சயம் அப்படின்னு உறுதியா சொல்ல முடியுது. காரிய பலிதம் உண்டாகும் உங்களுக்கு. களத்திர ஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் சனி இருக்குங்காட்டி திருமண வாழ்வில் சின்ன சின்ன சிக்கல் வரும். குடும்ப வாழ்வில் சின்ன இஷ்யூஸ் அப்புறம் சரியாகன்னு வச்சுக்கீங்களேன். சரி, பாக்கியஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் சந்திரன் இருக்குங்காட்டி அதிர்ஷ்டம் அமோகமா இருக்கு. ஒன்னும் கவலைப்பட வேண்டியது இல்லைங்க. எப்படி பார்த்தாலும் வேலையை பொறுத்த வரைக்கும் வேலையில் புதிய திட்டங்கள், புதிய செயலாக்கங்கள் எல்லாம் வெற்றி வரக்கூடிய தன்மை அமோகமா இருக்குதுங்க. அதே சமயத்தில் உயர் அதிகாரிகளோட பாராட்டு அமோகமா இருக்கும். வேலைக்கு உகந்த தகுதியான ஆள் நீங்க தாங்கிறத சீல் அடிச்சு ப்ரூவ் பண்ணி நம்பலாங்க. இன்னைக்கு அந்த அளவுக்கு எல்லாமே நம்புவாங்க உங்களை. நீங்களும் நம்பிக்கை பாத்திரமா நடந்துக்குவீங்க. சரி, உங்களை பொறுத்த வரைக்கும் லாப குருவால் தொழில் நல்லா இருக்குதுங்க. சக பணியாளர்களின் ஆதரவு உங்களுக்கு தொழிலும் நல்லா இருக்கு. வியாபாரம் சூப்பரா இருக்குதுங்க. லாபமும் வளர்ச்சியும் தொழிலும் வியாபாரத்திலும் வந்துகிட்டே இருக்குதுங்க. கூட்டாளிகள் உங்களுக்கு ஆதரவா இருப்பாங்க. நல்ல ஒரு சூப்பரான தன்மை தானுங்க. மற்றபடி நிதிநிலைமையை பொறுத்த வரைக்கும் லாபஸ்தானமான குருவால் உங்களுக்கு வருமானம் மிக சிறப்பான ஒரு நாளா தெரியுதுங்க. பல வழிகளில் இருந்து கொஞ்சம் கொஞ்சமா பணம் வந்தா கூட, சின்ன சின்ன பணம் வந்தா கூட பெருசா சேர்ற மாதிரி தன்மை இருக்குதுங்க. பணப்புழக்காட்டம் அதிகரிக்க காட்டி இன்னைக்கு சேமிப்பு திறன் உங்களுக்கு அதிகரிக்கும். ரைட்டுங்களா? குடும்ப உறவுகளை பொறுத்த வரைக்கும் குடும்பத்துல பந்தம், பாசம், நேசம் எல்லாமே அதிகரிக்கும். சின்ன சகோதர உறவில் மகிழ்ச்சி உண்டாகும். அம்மா அப்பாவுடைய உடல்நிலை சூப்பரா இருக்குதுங்க. ஒன்னும் கவலைப்படாதீங்க. குடும்ப உறவு பாட்டிங் அமோகம் இன்னைக்கு வியாழக்கிழமையில. கணவன் மனைவி உறவுன்னு சொல்லக்கூடிய களத்திர ஸ்தானத்துல சனி இருக்காருங்க. அதனால கவலைப்படாதீங்க. சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வரும். பெருசா ஒண்ணும் அண்டா குண்டா உடையவர்களுக்கு சண்டை கிடையாதுங்க. சின்ன ஒரு கணவன் மனைவி ஒரு ஊடல் அப்படித்தானே, சும்மா அப்படி வரும்னு வச்சுக்கலாம். இதெல்லாம் ஒரு அன்பு, சின்ன சண்டைகள். அந்த சின்ன சண்டைகள் வந்தா கூட அந்த வேறுபாடுகள் நீங்கி இணக்கமா இருப்பீங்க. ஒன்னும் பெரிய இஷ்யூஸ் கிடையாதுங்க. ஒருவருக்கொருவர் புரிதலுடன் செயல்பட்டு ஒருவருக்கொருவர் கொஞ்சம் மாறி மாறி ஹெல்ப் பண்ணி அந்யோன்யத்தை குறைக்காம பாத்துக்குவீங்க. அன்பு உடையாம பாத்துக்கீங்க. சின்ன சின்ன ஊழல் மட்டும் இருக்கு. அது இருக்கத்தானே செய்யும் எல்லாத்துக்கும். சரிங்களா? அப்ப உங்களுக்கு காதல் நிலைமை அப்படித்தான். சின்ன சின்ன ஊழலுடன் கூடல் சேர்ந்து வரும். காதல் உறவு அங்கங்க சின்ன சின்ன சண்டை வந்தா கூட அது அப்பவே மறைஞ்சு போயிருன்னு வச்சுக்கோங்க. மனம் விட்டு பேசுவீங்க. நான் உங்க சண்டை போடாம 6 மணி ஓட போறேன், அந்த மணிட்டே ஓட போறேன்னு. அதனால
ஓப்பனா பேசுவீங்க, ஒன்றும் நல்லா இருக்கு. திருமண உறவு பற்றிய பேச்சு கூட நல்லா சில பேருக்கு பலப்படக்கூடிய தன்மையில் இருக்குதுங்க காதலை பொறுத்த வரைக்கும். சரி, வேலைக்கு போற பெண்களை பொறுத்த வரைக்கும் அப்படின்னா அது சொல்லவே வேண்டிய சிறப்பான ஒரு உயர்வான முன்னேற்றம் இன்னைக்கு கண்டிப்பா இருக்குது. கவலைப்படாம போயிட்டு வாங்க. இல்லத்தரசிகளை பொறுத்த வரைக்கும் மகிழ்ச்சியான சூழல் இருக்கு. சின்ன சின்ன இஷ்யூஸ் வந்தா கூட அது 2 பேரும் சமாதானம் போயிருங்க. கணவனுக்காக நீங்க கண்டிப்பா ஒரு டெடிகேட்டட் ஒரு ஒய்ஃபா கண்டிப்பா இருக்க போறீங்க. அதனால இன்னைக்கு அதிர்ஷ்டம் மகிழ்ச்சி கூடுங்க. உங்களால எந்த பிரச்சனையும் இல்லத்தரசினால வராது, தைரியமா சொல்லலாங்க. அப்பாற்பட்ட உங்களுக்கு பசங்க பிள்ளைகளை பொறுத்த வரைக்கும் கல்வியில் நல்ல முன்னேற்றம் காணக்கூடிய அமோகமான காலகட்டம். போட்டிகள் எது வந்தாலும் சாமர்த்தியமா வென்று ஜெயிக்கக்கூடிய அமோகமான திறமை உங்களுக்கு வளரப்போகுதுங்க பசங்க பிள்ளைகளை பொறுத்த வரைக்கும். சரி, உத்தர நட்சத்திரத்தை பொறுத்த எடுத்து பார்த்தா இன்னைக்கு அதிர்ஷ்டம் கூடக்கூடிய அமோகமான நாள். தொழில் வியாபாரத்தில் லாபம் கிடைக்கும். வேலையில எந்த கஷ்டமும் கிடையாது இன்னைக்கு. காரணம், உத்தரத்துக்கு 11ஆம் இடம் இருக்கக்கூடிய லாபஸ்தானத்துல வக்ர குரு இருக்குது. உங்களை அங்கிருந்து ஆசீர்வாதம் பண்ணுவார். சரிங்களா முருகா? அதே மாதிரி அஸ்தத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு பேச்சில ஒரு தன்மை, ஒரு இனிமை, ஒரு அன்பு, அரவணைப்பு அதிகரிக்கும். எல்லாத்துக்கிட்டையும் பொருளாதாரம் மேம்படும். கவலைப்படாதீங்க. காரணம் அஸ்த நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் ராசிநாதன் புதன் எங்க இருக்கார்? 2ஆம் வீடான தனஸ்தானத்தில் இருக்கார். அதனால இந்த அமைப்பு அமோகமா வேலை செய்யும். சித்திரையை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு உங்களுடைய தைரியம், மன எழுச்சி, உங்களுடைய உற்சாகம் அதிகரிக்கும். சகோதரர்கள் ஆதரவா இருப்பாங்க. குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் என்ன காரணம்னு கேட்டா, சித்திரைக்கு 3ஆம் வீடா இருக்கக்கூடிய சகோதர ஸ்தானத்துல சுக்கிரன், சூரியன், செவ்வாய் 3 பேரும் ஸ்ட்ராங்காவே இருக்காங்க. பலமா இருப்பது உங்களுக்கு எந்த ஒரு மைனஸும் இல்லை. பழசு இருந்தா கூட பிரச்சனை இருந்தா கூட மறைஞ்சு சுமூத்தா கொண்டு போவீங்க. சித்திரை நல்ல ஒரு குடும்ப அமைப்பு நல்லா இருக்குது. அதிர்ஷ்ட நம்பர் அப்படின்னு பார்த்தா 5ஆம் நம்பர், 6ஆம் நம்பருங்க. உங்களுக்கு பச்சை கலர், ப்ளூ கலர் அல்லது ஒயிட் இந்த மாதிரி வித்தியாசமான கலர் நல்லா தெரியுதுங்க. விநாயகர் பெருமாள் அல்லது பெருமாளை மனசார ப்ரே பண்ணுங்க. குறைகள் களையப்படும். எப்படி பார்த்தாலும் இன்னைக்கு பணப்புழக்காட்டம், பொருளாதார மேம்பாடு அதிகரிக்கக்கூடிய நாள். லாபம் சூப்பரா இருக்குதுங்க. அதிர்ஷ்டம் 2ம் கூடும். அதுக்கு மேல என்ன சொல்றது? எல்லாம் சென்னிமலை முருகன் அருள் அப்படின்னு மனசார ப்ரே பண்ணிக்கோங்க. நல்லது வழிகட்டும். நற்பவி உங்களுக்கு. தேங்க்யூ. துலாம் ராசினர்களே, இன்னைக்கு ராசிநாதன் சுக்கிரனுங்க. ராசிநாதன் சுக்கிரனோட முதல் வீடுன்னு சொல்லக்கூடிய லக்னத்திலேயே புதன் இருக்கார். 2ஆம் வீட்டை பொறுத்தவரை சுக்கிரன், சூரியன், செவ்வாய் இருக்காங்க. 4ஆம் வீட்டுல மாந்தி இருக்காருங்க. 5ஆம் வீட்டுல ராகு இருக்காருங்களா. 6ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சனி இருக்காருங்க. 8ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் சந்திரன் இருக்காருங்க. 10ஆம் வீட்டுல குரு இருக்காரு, வக்ர ஸ்டேட்டுங்க அவரு. 11ஆம் வீட்டுல கேது தனியா இருக்காருங்க. இப்படி எல்லாம் இருந்தா என்னன்னா, ஜன்மஸ்தானம் சொல்லக்கூடிய லக்னத்திலேயே புதன் புதன் இருக்காரு. தனவரவு ஸ்தானத்துல ராசிநாதனை சுக்கிரன் இருக்காரு. இப்படி புதன் ஜன்ம ராசியிலும் தனஸ்தானத்தில் கூடிய ராசிநாதன் சுக்கிரன் இருக்குங்காட்டி உங்களுடைய பேச்சாற்றல், தன்னம்பிக்கை, உற்சாகம், மனமகிழ்ச்சி எல்லாமே அதிகரிச்சு கொடுப்பாங்க. பொருளாதாரம் மேம்படும். நிதி நிலைமை சூப்பரா இருக்குதுங்க. தொழில் ஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் குரு வக்ரஸ்டேட்ல இருக்குங்காட்டி, லாபஸ்தானத்தில் கேதன் இருக்குங்காட்டி தொழிலில் சிறந்த முன்னேற்றம், ஒரு அபார வளர்ச்சி ஒண்ணு தெரியுதுங்க. சரி, அஷ்டமஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் சந்திரன் இருக்காட்டி மனசில் சின்ன குழப்பங்கள், அலைச்சல்கள் உண்டாகக்கூடிய தன்மை இருக்கு லேசா. வேலைக்கு போற இடத்துல வேலையில் புதிய முயற்சிகள் வெற்றி காணக்கூடிய அமைப்பு நல்லா இருக்குதுங்க. உயர் அதிகாரிகள் ஆதரவு அமோகமா இருக்குதுங்க முருகா. கவலைப்படாதீங்க. குருவின் பலத்தால் தொழிலில் நல்ல உயர்வு உண்டு. நிலையான வளர்ச்சிக்கு அஸ்திவாரம் இன்னைக்கு போடுவீங்க. சூப்பரா இருக்குதுங்க. தொழிலை பொறுத்த வரைக்கும் வியாபாரம் அதே மாதிரிதான். புதிய ஒப்பந்தங்கள் கைகூடும். லாபம் அதிகரிக்கும். பார்ட்னர்ஷிப் பிசினஸ் தொழில் எல்லாம் நல்லா இருக்குது வச்சுக்கோங்க. சரி, வருமானத்தை பொறுத்த வரைக்கும் தனஸ்தானத்துல சுக்கிரன் இருக்குங்காட்டி வருமானம் சீரா இருக்குதுங்க. லாபஸ்தானத்துல கேது இருக்குங்காட்டி திடீர் அதிர்ஷ்டம் கூட சில பேருக்கு வருங்க. கவலைப்பட வேண்டியதில்லைங்க முருகா. பணப்புழக்காட்டம் நீரா இருக்குங்காட்டி முதலீடுகள் அதிக லாபமும் இருக்குங்க. நீங்க அதிகமான ஆசைப்பட்டு கடனுக்கு வட்டிக்கெல்லாம் கொடுக்கணும் ஆசைப்பட்டா வராது. லிமிட்டட் ஆசையை வச்சுக்கோங்க. ஆசைகள் அதிகப்படுத்தக்கூடிய தன்மையும் இருக்குது இன்னைக்கு. ஆசையை கண்ட்ரோலா வச்சுக்கோங்க. சரி, குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தா அன்பு, பாசம், நேசம் எல்லாம் அதிகரிக்கும். பேச்சாற்றல் மூலம் அனைவரையும் வசீகர தன்மை உங்களுக்கு இருக்கு. பிரச்சனை வந்தா கூட பேச்சிலே கவர் பண்ணி அந்த பிரச்சனை எல்லாம் பண்ணி குடும்பத்தை பாண்டிங் உடையாம பாத்துக்குவீங்க. அன்பு பரஸ்பரம் ஒரு நிலையா இருக்கு இன்னைக்கு. கணவன் மனைவி உறவு அதே மாதிரிதான். குடும்ப உறவில் மகிழ்ச்சி நீடிக்கும். ராசிநாதன் 2ல இருக்குங்காட்டி கணவன் மனைவி உறவு இன்னைக்கு அமோகமா மிளிர போகுது. இன்னைக்கு புதுசா கல்யாணமான மாதிரியே ஒரு இளம் ஜோடி மாதிரி நடக்க போறீங்க. 50 வயசு ஆனாலும் அதான் வேணும். குடும்ப உறவுகள் இனிமை, மகிழ்ச்சி, உற்சாகம், அந்நியோனியம், அரவணைப்பு எல்லாம் அமோகத்திலே அமோகங்க. சூப்பரா என்ஜாய் பண்ணுங்க. அதே சமயத்தை பொறுத்த வரைக்கும் காதலரை பொறுத்த வரைக்கும் காதல் உறவு சிறக்கும், சிறகடிச்சு பறக்கும், எப்படி வேணாலும் சொல்லாங்க. மனம் கவர்ந்தவுடன் மகிழ்ச்சியா பொழுதை கழிச்சுக்கிட்டு உண்மையான உன்னதமான காதல் அப்படின்னு புரிஞ்சுக்குவீங்க. அந்த காதலை அடுத்த திருமணத்தை நோக்கி எப்படி கொண்டு வரங்கிற பேச்சுவார்த்தை நடக்கும் இன்னைக்கு. சூப்பரா இருக்குதுங்க. வேலைக்கு போற பெண்களை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள் தேடி வந்து உங்களை அமைய போது அந்த பொறுப்பை சிறப்பா செஞ்சு நல்ல பேரோட வீட்டுக்கு திரும்பி வர போறீங்க. அமோகமா இருக்குதுங்க. இல்லத்தரசிகளை பொறுத்த வரைக்கும் வீட்டுல உங்களுக்கு மகிழ்ச்சி, ஒரு குதூகலமான கொண்டாட்டம் உங்களாலே வீட்டுல நடக்கும். கணவன் மனைவி அப்படி உறவு உங்களாலே பலப்படும். சின்ன சின்ன வாக்குவாதம் வந்தா கூட அந்த வாக்குவாதத்தை எப்படி சாமர்த்தியமா வாக்குவாதத்தை அப்படியே பிரச்சனை எல்லாம் மாத்தி அதையே ஒரு ஒரு அமைப்பா கொண்டு வந்து ஒரு அந்நியத்தை உருவாக்குவீங்க. ரைட்டா? வாக்குவாதம் உங்கள்ட்ட பண்ணி ஜெயிக்க முடியாது. ரைட்டா?
ஒரு ஜட்ஜ் மாதிரி தெளிவான தீர்ப்பு சொல்லி சூப்பரா இருக்க போறீங்க. அப்படிப்பட்ட உங்களை பொறுத்த வரைக்கும் கல்வியில் இருக்கக்கூடிய பசங்களுடைய கல்வி சிறந்து விளங்குவாங்க. பசங்களை பத்தி கவலையப்படாதீங்க. அவங்களுடைய ஆதரவு குரூப் ஸ்டடி போடுவாங்க, பசங்களோட சேர்ந்து படிப்பாங்க, டவுட் இருந்தா ஆசிரியர்கிட்ட கேட்பாங்க, எல்லாம் அவங்க பிரச்சனையை அவங்களே பார்த்துக்குவாங்க. ரைட்டா? சந்தோஷமான சூழல் பசங்களுக்கு இருக்குதுங்க. சித்திரை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு பொருளாதாரத்தில் முன்னேற்றம், பேச்சாற்றல் அதிகரிக்கக்கூடிய தன்மை, தொழில் வளர்ச்சி, வியாபார முன்னேற்றம் எல்லாம் அமோகமா இருக்குது. காரணம், சித்திரைக்கு ராசிநாதன் இருக்கக்கூடிய சுக்கிரன் 2ஆம் வீடான தனஸ்தானத்தில் இருந்து ஆசீர்வாதம் பண்றாருங்க. சூப்பரா. சுவாதியை பொறுத்த வரைக்கும் தொழிலில் வெற்றி, பணப்புழக்காட்டம் அதிகரிக்கக்கூடிய தன்மை அமோகமா இருக்குது வியாழக்கிழமையில. காரணம், 10ஆம் வீடாம இருக்கக்கூடிய தொழில் ஸ்தானத்துல வக்ரகுரு இருக்கங்காட்டி சுவாதிக்கு அள்ளி கொடுப்பாரு இன்னைக்கு. விசாகத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு நீண்ட நாள் கனவு மனசுல தேக்கமா வச்சிருந்தீங்கன்னா அந்த கனவு வெளிப்பட்டு நடக்கக்கூடிய தன்மை இருக்குதுங்க. லாபம் அதிகரிக்கும் தொழில் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும். வேலையில பெரிய சுணக்கம் இல்லைங்க. காரணம், விசாகத்திற்கு 11ஆம் வீடாகக்கூடிய லாபஸ்தானத்துல கேதன் இருக்கார். அவர் பெரிய தொந்தரவு பண்ண மாட்டார். அதிர்ஷ்டத்தான் இன்னைக்கு கொடுப்பார். அதிர்ஷ்டம், லக்கு அதெல்லாம் கொடுப்பாருன்னு வச்சுக்கோங்க. நம்பலாம் இன்னைக்கு. அதிர்ஷ்ட நம்பர் 3ஆம் நம்பர் 7ஆம் நம்பருங்க. நீங்க இன்னைக்கு ஒயிட் அண்ட் ப்ளூ கலர் சார்ந்த காம்பினேஷன் சூப்பரா இருக்குதுங்க. நீங்க ஆஞ்சநேயரை மனசார ப்ரே பண்ணுங்க. முருகனை மறக்காம ப்ரே பண்ணுங்க. ஆஞ்சநேயரும் முருகனும் உங்களுக்கு வழிகாட்டுதல் கண்டிப்பா பண்ணுவாங்க. முருகன் எப்படி பார்த்தாலும் தொழில் மற்றும் வியாபாரத்துல ஒரு உயர்வான ஒரு முன்னேற்றம் அல்லது லாபம் போடக்கூடிய தன்மையை உருவாக்கி தந்திருக்காங்க. மனசில் இருந்த குழப்பங்கள் நீங்கி ஒரு தெளிவான ஒரு முடிவு எடுக்கக்கூடிய தன்மை நீங்க நிதானமாவே எடுப்பீங்க. நல்ல சூழலுங்க இன்னைக்கு. நல்லது பழிக்கட்டும். நற்பவி உங்களுக்கு. தேங்க்யூ. விருச்சிகத்தை பொறுத்த வரைக்கும் ராசிநாதன் செவ்வாய்ங்க. இன்னைக்கு லக்னத்திலேயே 3 கிரகங்கள் ஆட்சி புரியுறாங்க. சுக்கிரன், சூரியன், செவ்வாய்ங்க. செவ்வாய் ராசிநாதன் லக்னத்தில் இருக்காரு. 3ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் மாந்தி தனியா இருக்காருங்க. 4ஆம் வீட்டுல ராகன் இருக்காரு. 5ஆம் வீட்டுல சனியன் இருக்காரு. 7ஆம் வீட்டுல சந்திரன் தனியா இருக்காருங்க. 9ஆம் வீட்டுல குரு வக்ர ஸ்டேட்ல தனியா இருக்காரு. 10ஆம் வீட்டுல கேது தனியா இருக்காரு. 12ஆம் வீட்டுல புதன் தனியா இருக்காரு. எல்லாம் தனித்தனியா இருக்காங்க எக்ஸப்ட் உங்கள் லக்னம். சரி, ஜன்ம லக்னத்துல ராசிநாதன் செவ்வாய் இருப்பது தைரியம், தன்னம்பிக்கை அதிகரிச்சு கொடுப்பாங்க. கவலையே விட வேண்டியது இல்லைங்க. கூடவே இருந்து துணை புரிவாங்க. கவலைப்படாதீங்க. பாக்கியஸ்தானம் சொல்லக்கூடிய குரு வக்ரஸ்டேட்ல இருந்தா கூட உங்களுக்கு அதிர்ஷ்டம் கூடும், முயற்சிகள் பலிக்கும், விடாமுயற்சி அமோகமா ஜெயிக்கும். சுகஸ்தானம் சொல்லக்கூடிய அங்க ராகு தொழில் சார்ந்த கேது இருக்கங்காட்டி தொழிலில் மாற்றங்கள், சின்ன சின்ன அலைச்சல்களை உண்டாக்கி இறுதியில் ஒரு படிப்பினையை கொடுத்து ஒரு வெற்றியை கொடுப்பாங்க. சரி, வேலையை பொறுத்த வரைக்கும் முருகா இன்னைக்கு வேலையில புதிய பொறுப்புகள் தேடி கிடைச்சா கூட அதை ஏத்துக்கலாமா வேண்டாமான்னு சின்ன ஒரு குழப்பம் வரும், சின்ன அலைச்சல் உருவாகும். இருந்தா கூட உங்களுக்கு உயர் அதிகாரிகளின் ஆதரவு கண்டிப்பா உண்டு. தைரியமா எடுத்து பண்ணுங்க. சுய முன்னேற்றம் சூப்பரா இருக்குதுங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் தொழில் ஸ்தானத்துல கேதன் இருக்காரு. அதனால தொழில திடீர் மாற்றங்கள் ஏற்படக்கூடிய தன்மை உருவாக்கி தருவாங்க. தன்னம்பிக்கையுடன் செயல்படுறது மிக மிக அவசியம். தொழிலை பொறுத்த வரைக்கும் வியாபாரத்திலே அதே மாதிரிதான். புதிய முயற்சிகள் வெற்றி காணக்கூடிய காலகட்டத்துல கொஞ்சம் தயக்கம் இருக்கு உங்ககிட்ட. அதெல்லாம் தள்ளி வச்சுட்டு முயற்சி பண்ணீங்கன்னா உங்களுக்கு அமோகமா இருக்குங்க. கூட்டாளியின் ஆதரவு அமோகமா இருக்குது. தொழில் வியாபாரத்துல தயக்கம் இல்லாம ஒர்க் பண்ணுங்க, படிங்க. தயக்கம் இல்லாம தொழில் பண்ணுங்க, வியாபாரம் பண்ணுங்க. அமோகமா இருக்குதுங்க. ரைட்டுங்களா? நிதிநிலைமையை பொறுத்த வரைக்கும் முருகா இன்னைக்கு பாக்கியஸ்தானத்துல குரு இருக்கார். குருவும் இருக்குங்காட்டி இன்னைக்கு வருமானம் சீரா இருக்குதுங்க. பணப்புழக்கம் நன்றா தெரியுது முருகா. செலவுகளை கண்ட்ரோல் பண்ணித்தான் வச்சிருப்பீங்க. அதனால பெரிய தொந்தரவு இல்லைங்க. இன்னைக்கு குடும்ப உறவுகளை பொறுத்த வரைக்கும் மகிழ்ச்சி. கொஞ்சம் கொஞ்சம் சந்தேகமா இருந்தா கூட மகிழ்ச்சி நீடித்தா இருக்கும். நீங்க உங்க வாயினால நீங்க எடுத்துக்காதீங்க. சகோதர உறவில் ஆதரவு உண்டு. பட் சில விஷயங்களை நீங்க ஒத்து போக மாட்டீங்க. குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் அவங்க கருத்து வேற மாதிரி இருக்கு, உங்க கருத்து வேற மாதிரி இருக்கு. கேது கொஞ்சம் வேலை பண்ணுவார். கொஞ்சம் அனுசரிப்பு போகணும். குடும்பத்துக்காக கொஞ்சம் விட்டுத்தான் கொடுங்களேன். அதே சமயத்துல கணவன் மனைவி உறவுக்குள்ள கலத்தர ஸ்தானங்களில் சந்திரன் இருக்கங்காட்டி மனதில் குழப்பங்கள் வரும். அப்படி சொன்னா அப்படியே கேட்க மாட்டேன். நீ என்ன சொல்றது, நான் என்ன கேட்கறது, நான் தெரியுமில்ல, வீட்டுக்கு தலைவனாக்கு அப்படின்னு இருக்கு. அப்புறம் அவங்க 2 ஓடு ஓட்டாங்கன்னா அப்புறம் குழப்பங்கள் நீங்க தெளிவாகும். அதுதான் சந்திரன் இருக்கங்காட்டி மனதில் இருந்த குழப்பங்கள் வந்து போய் அப்புறம் நீங்க தெளிவாகும். புரிதலுடன் செயல்படுறது குடும்பத்துக்கு அழகு. அந்நியோனியம் அதிகரிக்கணும்னா ஆமாஜாமி ஓட்டுக்கோங்க. எந்த கன்ஃபியூஷனும் இல்லைங்க. ஐடியா வேணா அம்னிட்டு கேட்டுக்கோங்க. சரிங்களா? காதல் உறவை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு காதல் உறவு சிறகடிச்சு சொல்லக்கூடிய பறக்கக்கூடிய தன்மையில சூப்பரா இருக்குதுங்க. மனம் ஒரு கற்பனை கோட்டையில மிதக்க போகுது. மனம் கவர்ந்த பெண்மணியோ ஆண்களோ 2 பேரும் சேர்ந்து ஒரு இனம் புரியாத மகிழ்ச்சி கடலில் திகழ போறீங்க. என்ன சொல்லுவாங்க, அது அப்படி காதல் மலர் போகும். பொழுது கழிப்பீங்க நல்லா சூப்பரா. வேலைக்கு போற பெண்களை பொறுத்த வரைக்கும் வேலையில் சிறந்த முன்னேற்றம் தரக்கூடிய உற்சாகம் தரக்கூடிய மனநிலைமையில தான் வேலைக்கு போறீங்க. அமோகமா இருக்குதுங்க. இல்லத்தரசிகளை பொறுத்த வரைக்கும் பொறுப்புகள் சிறப்பா நிறைவேற்றுவீங்க. குடும்பத்துக்கு தேவையான எல்லா வகையான இல்லத்தரசிக்கு அமைப்பு அமோகமா இருக்குது. தீர்க்க சுமங்கலி பவ அப்படிங்கிற ஒரு தன்மை உங்களுக்கு எல்லாம் வாழ்த்துவாங்க வச்சுக்கோங்க. அந்த அளவுக்கு அமைப்பு அமோகமா இருக்குது. அதே சமயத்தில் கல்வியில் இருக்கக்கூடிய பசங்களை பொறுத்த வரைக்கும் நல்ல முன்னேற்றம் தரக்கூடிய தன்னம்பிக்கையுடன் படிக்கக்கூடிய அமோகமான காலகட்டம். போட்டித் தேர்வுகள் எது வந்தாலும் வெற்றி காணக்கூடிய தன்மை.
வெளிநாடு மற்றும் வெளியூர்ல படிக்கக்கூடிய பசங்களுக்கு நல்ல வாய்ப்பு ஒன்று அமோகமா அமைய போகுதுங்க. சூப்பரா இருக்குதுங்க. விசாக நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் முருகா இன்னைக்கு அதிர்ஷ்டம் போடக்கூடிய, முயற்சிகள் பலிக்கக்கூடிய, வியாபாரம் செழிக்கக்கூடிய நாள் அமோகமா இருக்குது. காரணம், விசாகத்திற்கு 9ஆம் வீடா இருக்கக்கூடிய பாக்கியஸ்தானத்தில் வக்ரகுரு இருப்பது சிறப்பான பலனுங்க. இன்னைக்கு அனுச நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு தைரியம் அதிகரிக்கும், தலைமை பண்பு வெளிப்படும். காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு அனுசத்திற்கு ராசிநாதன் இருக்கக்கூடிய செவ்வாய் எங்க இருக்கார்? லக்னத்திலே இருக்கார். அதனால உங்க தைரியம், தன்னம்பிக்கை, தலைமை பண்பு எல்லாமே அதிகரிக்கும். யாருக்கு? அனுசத்துக்கு. கேட்டை நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் அலைச்சல் அங்க இருந்தா கூட, மத்தவங்க மாதிரி ஜாலியா இருக்கும் மன வருத்தம் இருந்தா கூட, காரிய கண்ணோட்டமா இருந்தீங்கன்னா வெற்றி தேடி வரும் நிச்சயங்க. காரணம் என்னன்னா, கேட்டைக்கு 10ஆம் வீடாக இருக்கக்கூடிய தொழில் ஸ்தானத்தில கேது இருக்கங்காட்டி தொழில் கொஞ்சம் கொஞ்சம் அலைச்சலை கொடுத்து அப்புறம் வெற்றியை கொடுப்பார். அந்த வெற்றி நிரந்தர வெற்றியா இருக்கும். யாருக்கு? கேட்டைக்கு. ஓகேங்களா? அதே சமயத்தில் அதிர்ஷ்டமான எண்கள் பாத்தீங்கன்னா 1ஆம் நம்பர் 9ஆம் நம்பருங்க. உங்களுக்கு ஒரு மஞ்சள் சார்ந்த லைட் கலர் காம்பினேஷன் நல்லா இருக்கு. அந்த மாதிரி லைட் ஷேட் நல்லா இருக்குன்னு வச்சுங்களேன். பைரவர் அல்லது முருகனை மனசார ப்ரே பண்ணு. ரைட்டா? கஷ்டங்கள் நீங்கும். அப்படிப்பட்ட உங்களுக்கு இன்னைக்கு தைரியம், ஒரு தன்னம்பிக்கை கூடுதலா இருக்கக்கூடிய நாள்ல அதிர்ஷ்டம் அதிகரிக்கும். தொழில சில மாற்றங்கள் இருக்கும். அது பல பேருக்கு பிளஸ், சில பேருக்கு அலைச்சல் இருக்கும். ரைட்டா? கவலைப்படாதீங்க. எல்லாம் வல்ல பைரவரும் எல்லாம் யாதும் என்ன யாமிருக்க பயமே சொல்லக்கூடிய முருகனுக்கு ஏன் கவலைப்படுறீங்க? நல்லதே நடக்கும். நல்லது ஒழிக்கட்டும். நற்பவி உங்களுக்கு. தேங்க்யூ. தனுசு ராசி நேர்களே, உங்க குரு தான் உங்க ராசிநாதன். 2ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் மாந்தியானம் தனியா இருக்காருங்க. 3ஆம் வீட்டுல ராகன் இருக்காருங்க. 4ஆம் வீட்டுல சனியன் இருக்காரு. 6ஆம் வீட்டுல சந்திரன் இருக்காருங்க. சரி, 8ஆம் வீட்டுல குரு வக்ரசேட்ல இருக்காருங்க. 9ஆம் வீட்டுல கேதனன் தனியா இருக்காருங்க. 11ஆம் வீட்டுல புதன் இருக்காருங்க. 12ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் சுக்கிரன், சூரியன், செவ்வாய் இருக்காங்க. இப்படி எல்லாம் இருந்தா என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா ஒண்ணும் ஆகாது. அஷ்டமஸ்தானத்துல ராசிநாதன் இருக்கக்கூடிய குரு வக்ரமா இருக்காருங்க. அதனால தடைகள், சின்ன சின்ன கஷ்டங்கள், அப்பப்ப தேவையற்ற அலைச்சல்கள் உருவாக்கி கொடுப்பாங்க. ஒரு சின்ன மைனஸ்ங்க. லாபஸ்தானத்துல புதன் இருக்கங்காட்டி பொருளாதாரம் சிறப்பா இருக்கு. நிதி நிலைமை சூப்பரா இருக்கு. 10 பேருக்கு கடன் கொடுக்குற அளவுக்கு முன்னேற்றம் நல்லா இருக்குதுங்க. சுகஸ்தானத்துல சனி இருக்கங்காட்டி வீட்டில் அமைதி நிலவும், மனசுக்கு ஒரு தைரியம் கிடைக்கும். ஒரு சாந்தமான வாழ்க்கை வாழ்வீங்க. இன்னைக்கு வேலையை பொறுத்த வரைக்கும் வேலையை புதிய சவால்கள் தேடி வந்தா கூட அதை சமாளிச்சு சிந்திச்சு செயல்பட்டு சாதிப்பீங்க. இன்னைக்கு ஒரு சக ஊழியர்களின் ஆதரவு உங்களுக்கு கண்டிப்பா உண்டுங்க. வேலையை பொறுத்த வரைக்கும் கவலையப்படாதீங்க. ஓகே. அதே சமயத்துல வெளிநாடு தொடர்பான ஒரு சாதகமான அமைப்பு நல்லா இருக்குதுங்க. லாபஸ்தானத்துல புதன் இருக்கங்காட்டி உங்க தொழில் கூட நல்லா முன்னேற்றம் அடையக்கூடிய அமைப்பு நல்லா இருக்குது. தொழில உங்களுக்கு பல பேர் சப்போர்ட் பண்ணுவாங்க. வியாபாரம் அதே போலதான் உங்களுக்கு லாபம் கூடும். புதிய ஒப்பந்தங்கள் கைகூடும். தொழில் லாபம் நல்லா இருக்கு. வியாபாரத்துல சந்தோஷமான மனநிலை தான் ரெண்டுமே இருக்குது. கவலைப்படாதீங்க. நிதி நிலைமையை பொறுத்த வரைக்கும் முருகா லாபஸ்தானத்துல புதன் வருமானத்தை சீரா கொடுப்பார். சீரா என்னங்க லெவல் ஸ்டாண்டர்டா அப்படியே இருக்கும். பணப்புழக்கம் நன்றா இருக்கும் காலத்துல உங்களுக்கு செலவுகளை கொஞ்சம் கட்டுப்படுத்திக்கணும். ரைட்டுங்களா? கொஞ்சம் அன்வான்ட் எக்ஸ்பென்சஸ் அதிகமாக மாறி தெரியுதுங்க, பாத்துக்கோங்க. குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் முருகா இன்னைக்கு கொஞ்சம் கொஞ்சம் அமைதி நிலவக்கூடிய தன்மை இருக்கு. கொஞ்சம் கொஞ்சம் ஏன் சொல்றேன்னா, நல்லாத்தான் அமைதி இருந்தா கூட நீங்க ஒரு வாக்குவாதம் வர்றப்போ ஆளுக்கு ஒரு கருத்தை சொல்றப்போ அந்த அமைதி கொஞ்சம் சீர்குலைகிற மாதிரி தன்மை இருக்கு. இருந்தா கூட சகோதர சகோதரிகளின் ஆதரவு குடும்பத்துல பாண்டிங்க நல்லா இருக்கும். அதனால ஒருத்தர் பேசுறப்போ இன்னொருத்தர் குறுக்கிட்டு பேசக்கூடாது. குடும்பத்தை பொறுத்த ஒரு கருத்து பேசுறீங்க, ஒரு ஐடியா கேட்கறீங்கன்னா முழுசா அவங்க சொல்லட்டும், சொல்ல விடணும். சரிங்களா? அப்பதான் அந்த கருத்தை முழுமையா புரிஞ்சு ஒரு முடிவுகள் எடுக்க முடியும்னு வச்சுக்கோங்களேன். அப்படிப்பட்ட உங்களுக்கு கணவன் மனைவி உறவுகளை விரயஸ்தானத்தில் இருக்கிற கிரகங்களால் கணவி மனைவி உறவுல காசு விஷயத்துல கொஞ்சம் சிரமங்கள் வரும். என்ன சம்பாதிச்சாலும் என்னையா மிச்சமே ஆக மாட்டேங்குது அவங்க ஃபீலிங்ல இருப்பாங்க. அதனால கொஞ்சம் குழப்பங்கள் வரும். புரிதலுடன் செயல்பட்டு இவ்வளவுதான் சம்பளம் வாங்குறோம், இவ்வளவுதான் மிச்சம் பண்ண முடியுது, இன்னும் கொஞ்சம் மிச்சம் பண்ணா என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தன்மை புரிதலுடன் பேசி அதை பத்தி ஒரு ஐடியா பண்ணுங்க. அதுக்காக சண்டையெல்லாம் போடாதீங்க. நீ செலவு அதிகம் பண்ற, நீ இந்த வயசுல லிப்ஸ்டிக் போடுற, நீ இந்த இடத்துல மேக்கப்புக்கு அப்படி அதெல்லாம் சொல்லக்கூடாது. என்ன தேவையோ தேவைக்கேற்ற செலவு செஞ்சு மிச்சம் என்ன பண்ண முடியுதோ அந்த மிச்சத்தை ஒழுக்கமா வச்சிருக்கிறோமா அப்படின்னு முக்கியமா பேசணும் ரெண்டு பேரும். இதெல்லாம் ஒரு ஐடியாவை சொன்னா கூட உங்களை பொறுத்தவரை காதலை பொறுத்தவரை காதல் உறவு சுமாரத்தான் தெரியுது. என்ன காரணம்? விட்டு கொடுத்து போகாம இருக்கக்கூடிய தன்மை. நான் சம்பாதிக்கிறேன், நான் செலவு பண்றேன், நீ என்ன கேள்வி கேட்கறேன்னு கேட்டீங்கன்னா காதலியா இருக்கிறப்ப கேட்க முடியல, கணவன் மனைவி ஆனதுக்கு அப்புறம் கேட்டா சண்டைக்கெல்லாம் வருவீங்கன்னு சட்டை போடுவாங்க. அதெல்லாம் விட்டு கொடுத்து போங்க ரெண்டு பேரும். சரிங்களா? வேலைக்கு போற பெண்களை பொறுத்த வரைக்கும் நீங்க புதிய பொறுப்புகள் தேடி வரும் முருகா. அதே சமயத்துல இல்லத்தரசிகளை பொறுத்த வரைக்கும் குடும்பத்துல மகிழ்ச்சிக்கு பஞ்சம் இல்ல. கொஞ்சம் கொஞ்சம் அனுசரிச்சு போகணும் கணவன் கிட்ட. கல்வியை பொறுத்த வரைக்கும் முருகா நல்ல முன்னேற்றம் காணக்கூடிய அமோகமான காலகட்டம் இருக்கு. எந்த ஒரு வெற்றிக்கு பஞ்சம் இல்லையே. படிப்பீங்க, நல்லா படிப்பீங்க. மூல நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு அங்கங்க ஐயோ அப்பா அப்படின்னு அலைச்சல் வந்தா கூட வெற்றி என்பது இறுதியா கிடைக்கும். கவலைப்படாதீங்க. காரணம், மூலத்திற்கு ராசிநாதனாக இருக்கக்கூடிய குரு 8ஆம் வீடான அஷ்டமஸ்தானத்தில் இருந்து கொஞ்சம் கஷ்டத்தை கொடுத்து அப்புறம் வெற்றியை கொடுப்பாருங்க. பூராட நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு பொருளாதாரத்தில் நிதி நிலைமையில நல்ல முன்னேற்றம்
கொடுப்பாருங்க. தைரியம் அதிகரிக்கும், உற்சாகம் அதிகரிக்கும். என்ன காரணம்னா போராட்டத்திற்கு 11ஆம் வீடா இருக்கக்கூடிய லாபஸ்தானத்தில் புதன் இருப்பது ஒரு நன்மை பயக்கக்கூடிய தன்மையில தான் இருக்கிறாருங்க. சரி, உத்தராயணத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு வீட்டில் அமைதி, தாயின் ஆதரவு அமோகமா இருக்கும். குழந்தை குட்டியும் நல்லா படிப்பாங்க. இதை பத்தி கவலைப்படாதீங்க. காரணம் உத்திரட்டாதிக்கு 4ஆம் வீடா இருக்கக்கூடிய சுகஸ்தானத்துல சனி அண்ணன் இருந்து நல்ல ஆசீர்வாதம் கொடுக்கிறார். தப்பு கிடையாதுங்க. சரி, அதிர்ஷ்டமான நம்பர் அப்படின்னு பார்த்தா 3ஆம் நம்பர் 6ஆம் நம்பருங்க. அதிர்ஷ்டங்கள் மஞ்சள் கலரும் கொஞ்சம் ஆரஞ்சு கிரீன் இந்த மாதிரி ஷேட் சூப்பரா எடுபடுது. இன்னைக்கு தட்சிணாமூர்த்தின்னு சொல்லக்கூடிய குரு பகவான மனசார ப்ரே பண்ணுங்க. அப்படி ப்ரே பண்றப்ப என்னன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய அலைச்சல்கள் இருந்தா கூட அந்த அலைச்சல்கள் நீங்கி பொருளாதாரம் முன்னேற்றம் தரக்கூடிய அமைப்பை உருவாக்கி தருவாங்க. நிதானத்துடன் செயல்பட்டால் வெற்றி நிச்சயங்கிற அமைப்பும் தட்சிணாமூர்த்தி கடவுளால கண்டிப்பா கிடைக்கும். நல்லது உழைக்கட்டும். நற்பவி உங்களுக்கு. தேங்க்யூ. மகரத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு ராசிநாதன் சனியா இருக்கிறாங்க. இன்னைக்கு லக்னத்திலேயே மாந்தி என்ன கோந்திருக்காருங்க. சரி, 2ஆம் வீட்டுல ராகனன் தனியா இருக்காரு, 3ஆம் வீட்டுல சனி தனியா இருக்காருங்க, 5ஆம் வீட்டுல சந்திரன் இருக்காங்க, 7ஆம் வீட்டுல குரு வக்ர ஸ்டேட்டுங்க, 8ஆம் வீட்டுல கேதனன் தனியா இருக்காரு, 10ஆம் வீட்டுல புதன் இருக்காரு, 11ஆம் வீட்டுல பாத்தீங்கன்னா சுக்கிரன் சூரியன் செவ்வாய் இருக்காங்க. அதான் லாபஸ்தானங்க. சரி, இப்படி எல்லாம் இருந்தா என்ன ஆகுனா ராசிநாதன் இருக்கக்கூடிய உங்களுக்கு சனி 3ஆம் வீட்டுல இருப்பது தைரியம், தன்னம்பிக்கை, விடாமுயற்சி, எடுத்த காரியத்துல வெற்றி எல்லாமே கொடுப்பாங்க. இன்னைக்கு உங்க தன்மை அதிகரிக்கும். இன்னைக்கு லாபஸ்தானத்துல சுக்கிரன் சூரியன் செவ்வாய் இருக்கங்காட்டி பொருளாதாரம் மிகச்சிறப்பாகவே தெரியுதுங்க. நிதி நிலைமை சூப்பரா இருக்குதுங்க. நிதி மேலாண்மை அமோகங்க. கலத்திரஸ்தானம் சொல்லக்கூடிய அங்க குரு லக்ரஸ்டேட்ல இருக்கங்காட்டி திருமண வாழ்வில் கொஞ்சம் நல் இணக்கம் கூடும், குறையாது. வேலைக்கு போற இடத்துல புதிய பொறுப்புகள் தேடி வந்து கிடைக்கும், உயரதிகள் ஆதரவு கிடைக்கும், நல்ல முன்னேற்றம் தரக்கூடிய வேலை வாய்ப்பு உங்களுக்கு அமைச்சு தருவாங்க. கவலைப்படாதீங்க. வேலையில சுணக்கம் கிடையாது. செட்டில்மெண்ட் சூப்பரா இருக்குதுங்க. அதே சமயத்துல தொழில் சாணம் போடக்கூடிய அங்க புதன் லாபஸ்தானத்தில் கூடிய செவ்வாய் இருக்குங்காட்டி தொழில அசுர வளர்ச்சி கூட இருக்கு. சில பேர் எதிர்பாராத தொழில் முன்னேற்றம் கண்டிப்பா உண்டு. லாபம் அதிகரிக்கும், புதிய ஒப்பந்தங்கள் கைகூடும், லாபம் அதிகரிக்கும், ஒப்பந்தங்கள் கைகூடும். யாருக்கு? வியாபாரம் தொழில் இருக்கிறவங்களுக்கு. அதுக்கு மேல என்ன வேணும் பாத்துக்கோங்க. மற்றபடி நிதிநிலைமையை பொறுத்த வரைக்கும் வருமானம் லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களினுடைய வருமான அமைப்பு மிகச் சிறப்பா தெரியுதுங்க. சப்போர்ட் பண்ணி கொடுக்குறாங்க. தனஸ்தானத்தில் ராகு இருக்கிறாருங்க. திடீர் பணவரவு கூட பலவத்துக்கு உண்டு. பணப்புழக்கம் அதிகரிக்கக்கூடிய தன்மை, சேமிப்பும் அதிகரிக்கும் இன்னைக்கு. சரி, குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் மன மகிழ்ச்சிக்கு பஞ்சம் இல்லைங்க. சகோதர உறவில் ஆதரவு உண்டு. உங்களுடைய அமைப்பு அமோகமா இருக்குது. குடும்பத்துல மகிழ்ச்சிக்கு பஞ்சம் இல்லை. 10 பேர் பொறாமப்படுவாங்க பார்த்து. கணவன் மனைவி உறவை பொறுத்த வரைக்கும் கலஸ்தர ஸ்தானத்துல குருவன் இருக்காரு. அதனால கணவன் மனைவி உறவு ஒரு டூயட் பாடுற அளவுக்கு நல்லா இருக்கு இன்னைக்கு. ரைட்டா? எப்பேற்பட்ட பிரச்சனை வர மாதிரி தெரிஞ்சா கூட அந்த பிரச்சனை என்ன அதை பத்தி நினைக்கவே மறந்து போயிடும் வச்சுங்களேன். கணவன் மனைவியை பாக்குறப்பும் மனைவி கணவனை பாக்குறப்பும் என்ன பிரச்சனை இருந்தாலும் மறந்து போயிடும். அந்த அளவுக்கு 2 பேரும் ஒரு வசீகர தன்மையோட ஒரு உறவை மேம்படுத்துவீங்க. ரைட்டா? ஆனா உங்களை பார்த்தா சண்டை போட நினைச்சா கரண்டி எடுத்து மண்டை அடிக்கும்னு நினைச்சா, ஆனா உங்களை பார்த்தோன்னே அப்படியே மறந்துட்டுங்க அப்படின்னு அம்மனி சொல்ல. நான் தான் அம்மனி, உன்னை நீ வந்த வேலைக்கு அப்படின்னு சண்டை போட வந்த, ஆனா உன்னை பார்த்தோன்னே எல்லாம் மறந்து, சரி எனக்காகத்தான் நீ இவ்வளவு கஷ்டப்படுறீன்னு அப்படியே மெல்ட் ஆயிடுவீங்க 2 பேரும். அதுதான் வேணும். அப்பேற்பட்ட கணவன் மனைவி உறவு சிறக்க சென்னிமலை முருகன் கண்டிப்பா அவர்கள் புரிவார். கவலைப்படாது, நல்லாவே இருக்குது. காதல் உறவை பொறுத்த வரைக்கும் முருகன் இன்னைக்கு காதல் உறவும் கசக்காது, இனிக்கும். ஓகே, இனிக்கிற காலகட்டத்தில் மனம் கவர்தலுடன் மகிழ்ச்சியாக பொழுது கழிக்கணும். எண்ணம் 2 பேருக்கு மேலோங்கும். சூப்பரான நாள். காதல் அமோகமா இருக்குது. வேலைக்கு போற பெண்களை பொறுத்த வரைக்கும் நல்ல முன்னேற்றம், சிறந்த ஒரு அமைப்புல அமோகமா இருக்குதுங்க. வேலைக்கு போற பெண்கள் சந்தோஷமா இருப்பீங்க. இல்லத்தரசிகளை பொறுத்த வரைக்கும் அதே மாதிரிதான். குடும்பத்தில் மகிழ்ச்சி, கணவன் மனைவி உரையாடல் எல்லாமே எல்லாமே நல்லா இருக்கு. குடும்பத்துக்கு உண்டான ஒரு ஏற்ற மனைவியாக பல பேர்த்துக்கிட்ட பொறாமப்படுவோம். அந்த அளவுக்கு இருப்பீங்க. அக்கம் பக்கத்தால் கண்ணுப்பட போதும்னு வச்சுக்கல. சரிங்களா? அதே சமயத்தில் பசங்களை பொறுத்த வரைக்கும் கல்வியில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். உயர்கல்வி பயிலுவோருக்கும் சாதகமான அமைப்பு நல்லா இருக்கு. ரிசர்ச் படிக்கிறவங்களுக்கு சூப்பரா இருக்குது. நல்ல அமைப்பு சூப்பரா இருக்குது. உத்தராயணத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு தைரியம் அதிகரிக்கும். யாரும் உங்களை மைனஸே பண்ண முடியாது. அந்த அளவுக்கு விழுந்தாலும் எழுவேன் நான் அப்படிங்கிற தைரியம் அதிகரிக்கும். அதே சமயத்தில் முயற்சிகள் கைகூடும். கவலைப்படாதீங்க. காரணம் உத்திரட்டாதியை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு ராசிநாதன் சனி 3ஆம் வீடான சகோதர ஸ்தானத்தில் இருப்பது. சகோதரன் யாருங்க? கஷ்டப்பட்டாலும் சகோதரன் கைவிட மாட்டான்ல, அந்த மாதிரி தன்மையில் இருப்பார். கைவிட மாட்டான். திருவோணத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு உங்க புத்திசாலித்தனம், அறிவு கூர்மை எல்லாம் வெளிப்படும். தொழிலில் வெற்றி, வியாபாரத்தில் சக்சஸ் எல்லாம் சூப்பருங்க. காரணம் திருவோணத்திற்கு 10ஆம் வீடா இருக்கக்கூடிய தொழில் ஸ்தானத்தில் புதன் அமோகமான அமைப்புல இருக்காரு. இன்னைக்கு அவிட்டத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு எதிர்பாராத லாபம், அதிர்ஷ்டம் அதிகரிக்கக்கூடிய நாள்ல அவிட்டத்துக்கு இருக்குது. காரணம் அவிட்டத்திற்கு 11ஆம் வீடா இருக்கக்கூடிய லாபஸ்தானத்தில் சூரியன் சுக்கிரன் செவ்வாய்ங்கிற 3 கிரகங்கள் சேர்ந்து ஒண்ணுக்கு ஒண்ணு அட்ஜஸ்ட் பண்ணி போறாங்க. அதனால அவிட்டம் சூப்பருங்க. அதிர்ஷ்டமான நம்பர் 4ஆம் நம்பர் 8ஆம் நம்பருக்கு அன்னைக்கு கருப்பு மற்றும் ப்ளூ கலர் சூப்பரா இருக்கு. அதனால ஆஞ்சநேயர் அல்லது சரி ஐயப்பன மனசார ப்ரே பண்ணுங்க.
நல்லது பலிக்கும், கவலைப்படாதீங்க. தொழிலில் அசுரமான வளர்ச்சி, ஒரு முன்னேற்றம், லாபம் தரக்கூடிய தன்மை, தைரியம் அதிகரிக்கும். இதுக்கு மேல என்னங்க வேணும்? நல்லது பலிக்கட்டும், நற்பவி உங்களுக்கு. தேங்க்யூ. கும்பத்தை பொறுத்த வரைக்கும் முருகா, இன்னைக்கு ராசிநாதன் சனிங்க. ரெகுலராகவே உங்க சனிதான் ராசிநாதன். இருந்தாலும் உங்களுக்கு லக்னத்துல ராகன் இருக்காருங்க, 2ஆம் வீட்டுல சனியன் இருக்காருங்க, 4ஆம் வீட்டுல சந்திரன் இருக்காருங்க, 6ஆம் வீட்டுல குருன் இருக்காருங்க, 7ஆம் வீட்டுல கேதன் இருக்காருங்க, 9ஆம் வீட்டுல புதன் சார் இருக்காருங்க, 10ஆம் வீட்டுல சுக்கிரன் சூரியன் செவ்வாய் 3 பேர் அமைப்புல இருக்காங்க, 12ஆம் வீட்டுல மாந்தியன்னா அம்போன வந்திருக்காரு. சரி, இப்படி எல்லாம் இருந்தா தொழில் சார்ந்து இருக்கக்கூடிய சுக்கிரன் சூரியன் செவ்வாய் இருப்பது வேலையில் சிறப்பான முன்னேற்றம் தரக்கூடிய அமைப்புல இருக்குங்காட்டி சூப்பரா இருக்குது. தனஸ்தானம் சொல்லக்கூடிய அங்க வந்து ராசிநாதன் சனியுடன் இருக்கார், சனி இருக்கார். அப்படி இருக்கங்காட்டி உங்களுடைய பொருளாதாரம் சீரா இருக்கும், ஒன்னும் தடை இருக்காது. சரி, ஜன்ம ராசியில் இருக்கக்கூடிய லக்னத்திலே ராகன் இருக்கார், அதனால அலைச்சல்கள் சின்ன குழப்பங்கள் வந்து அதுக்கு ஒரு சொல்யூஷன் கொடுப்பாரு. சரி, வேலையில பாத்தீங்கன்னா புதிய பொறுப்புகள் தேடி வரும், உயர் அதிகாரிகளின் ஆதரவு உங்களுக்கு உண்டு. வேலையில சுணக்கங்கள் பெருசா இல்ல, சின்ன தடைகள் வந்தா கூட அதை தாண்டி ஜெயிச்சிருவீங்க. தடைகளுக்கெல்லாம் பயப்படுற ஆள் அல்ல நீங்க இன்னைக்கு, சரிங்களா? மற்றபடி தொழிலில் நல்ல உயர்வு இருக்குதுங்க. நிலையான வளர்ச்சிக்கு அஸ்திவாரம் இன்னைக்கு போடக்கூடிய அமோகமான நாளுங்க இன்னைக்கு, கவலைப்படாதீங்க. வியாபாரம் கைகூடும், லாபம் அதிகரிக்கும், ஒப்பந்தங்கள் சூப்பரா வேலை செய்ய போகுது இன்னைக்கு. லாபம் அப்படின்னு எடுத்தா இன்னைக்கு பொருளாதார முன்னேற்றத்தை தான் சொல்றோம் நாம, இதுல தொழிலையும் வியாபாரத்திலையும். சரி, உங்களுக்கு நிதி நிலைமையை பொறுத்த வரைக்கும் வருமானம் தனஸ்தானத்தில் சனி இருக்கங்காட்டி வருமானம் ஒரு லெவலாவே இருக்கும். ஓவர் பிளஸும் இல்ல, மைனஸும் இல்லை. அப்படி நன்றாக இருக்கக்கூடிய செலவுகளை நீங்க கண்ட்ரோல் பண்ணணும். இல்ல வரவுக்கு ஈக்குவலா செலவும் ஆகக்கூடிய தன்மை இருக்குது, ரைட்டுங்களா? பார்த்து கண்ட்ரோலா இருந்துக்கோ. மற்றபடி கடன் சார்ந்து செலவு பண்ணுவீங்கன்னா அப்படிலாம் கிடையாது, வரவு கேட்ட செலவு தான் கண்டிப்பா பண்ணுவீங்க. சோ தப்பு ஒன்றும் கிடையாது. குடும்ப உறவுகளை பொறுத்த வரைக்கும் மகிழ்ச்சி நல்லா இருக்குது. தாயின் ஆதரவு உங்களுக்கு உண்டு, குடும்பத்துல பாண்டிங் நல்லாவே இருக்குது. கணவன் மனைவி உறவை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு கலத்திரஸ்தானத்துல கேது இருக்குங்காட்டி கணவன் மனைவி உறவுல சின்ன ஒரு கருத்து வேறுபாடுகள், சின்ன முட்டு மோதல்கள் வரும், ரைட்டா? வந்து நீங்கிரும், கவலை இல்லாதுங்க. புரிதலுடன் செயல்பட்டு வருவது நிச்சயம், ரைட்டா? வண்டி ஒரு பைக் எடுத்துட்டு போய் மார்க்கெட்ல போய் ஒரு முட்டை வாங்கிட்டு வா, அது வாங்கிட்டு வா, அது வேணும் அப்படின்னு சொல்ல நைட்டு ஒரு ஐடியா பண்ணி சொல்லுவாங்க. நீ அங்க போனே ஒரு நண்பரை பார்த்துட்டு பேசிட்டு திருப்பி வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் ஏனுங்க எதுக்கு போனீங்க அப்படின்னு கேட்டா அடடா மறந்துட்டுனே அப்படின்னு சொல்லி, அந்த மாதிரி உங்களுக்கு யாரையும் பார்த்திருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன ஒரு உரையாடல், கருத்து மோதல்கள் வரும். அதெல்லாம் இருக்கத்தானே செய்யும், ரைட்டா? நம்மள எத்தனை மறந்து அது மாதிரி ஒரு சின்ன ஒரு உறவுக்கு அப்புறம் அந்த உறவு பலப்படும். காதலாரை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு உறவு சுமாரத்தான் இருக்குதுங்க. விட்டு கொடுத்து போனுங்க. அம்மனிக்காகவோ அம்மனி ஐயனுக்காகவோ காதலிக்காக கொஞ்சம் அனுசரித்து தான் போகணும், இல்லை ரைட்டுல? வீண் சட்டையை போட்டுக்காதீங்க. மற்றபடி வேலைக்கு போற பெண்களை பொறுத்த வரைக்கும் சிறந்த முன்னேற்றம் தரக்கூடிய அமோகமான காலகட்டம் நல்லா இருக்கு. இல்லத்தரசிகளுக்கு வீட்டுல மகிழ்ச்சி இருக்குதுங்க. இருந்தாலும் கணவன் மறதி குணத்தால கொஞ்சம் கஷ்டப்படுவீங்க நீங்க, ரைட்டா? அனுசரிச்சு போய்க்கோங்க. அப்பேற்பட்ட பசங்களை பிள்ளைகளை பொறுத்த வரைக்கும் இந்த ராசியை பொறுத்த வரைக்கும் கல்வியில் நல்ல முன்னேற்றம் காணக்கூடிய தன்மை இருக்கு. சில பேர்த்துக்கு மட்டும் டைவர்ஷன் ஆகும். இதை படிக்கலாமா அதை படிக்கலாம், சின்ன கன்ஃபியூஷன் வரும். உங்களுக்கு எது இன்ட்ரெஸ்டோ அந்த டாபிக்கை படிச்சுட்டு அதுக்கப்புறம் படிங்க. அப்படி ஒரு பிளான் பண்ணி ஒரு ப்ரீ பிளான் பண்ணி படிச்சீங்கன்னா நல்லா பதிவு ஏறுன்னு வச்சுக்கலாம். மற்றபடி வெற்றிக்கெல்லாம் பஞ்சம் இல்லைங்க. அவிட்ட வருஷத்தை பொறுத்த வரைக்கும் முருகா, இன்னைக்கு தொழில் வியாபாரம் வெற்றி உண்டு, பொருளாதாரத்தில் முன்னேற்றம் உண்டு. காரணம் அவிட்டத்திற்கு 10ஆம் இடம் இருக்கக்கூடிய தொழில் ஸ்தானத்துல சுக்கிரன் சூரியன் செவ்வாய் இருக்காங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் பாண்டிங் சூப்பரா இருக்குது, அதனால கைவிட்டுற மாட்டாங்க அவிட்டத்தை பொறுத்த வரைக்கும். சரி, சதயத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு புதிய முயற்சிகள் எடுக்கணும் நினைப்பு வரும். அந்த புதிய முயற்சிகளை எது எடுத்தாலும் சரி, வேலை தொழில் எது எடுத்தாலும் சரி, நல்ல வெற்றி கிடைக்கக்கூடிய எதிர்பார அதிர்ஷ்டம் கூட சில பேருக்கு கிடைக்கும். காரணம் லக்னத்திலேயே ஜன்மத்திலேயே ராகு இருக்கிறது, உங்களை கைவிட்டுற மாட்டாங்க. கொஞ்சம் மைனஸ் மாதிரி தெரியும், ஆனா பிளஸ் பண்ணி விட்டுருவாங்கன்னு வச்சுக்கோங்க. சரி, புரட்டாதியை பொறுத்த வரைக்கும் முருகா, இன்னைக்கு நல்ல தனவரவு பொருளாதார அமைப்பு இருக்குது. குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டு. அம்மனை கிட்ட கொஞ்சம் சின்ன சிக்கல் வரும், அப்புறம் சிக்கல் நீங்கி அந்யோன்யம் அதிகரிக்கும். காரணம் புரட்டாதிக்கு ராசிநாதர் இருக்கக்கூடிய சனி 2ஆம் வீடான தனஸ்தானத்தில் இருப்பது பொருளாதார முன்னேற்றம் உண்டு. அதனால கொஞ்சம் சூப்பரா அனுசரிச்சு கொண்டு போய்க்கும். அதிர்ஷ்டமான நம்பர் 6ஆம் நம்பர் 8ஆம் நம்பருங்க. இன்னைக்கு கருப்பு மற்றும் ப்ளூ கலர் சூப்பரா இருக்குதுங்க. நீங்க சனி பகவான் அல்லது பெருமாள் ஸ்ரீரங்கத்து பெருமாளை மனசார ப்ரே பண்ணுங்க, நல்லதே நடக்கும், கவலைப்படாதீங்க. தொழிலில் ஒரு உயர்வு உண்டுங்க இன்னைக்கு. அதே சில பணப்புழக்காட்டம் அதிகரிக்குதுங்க. அலைச்சல்களை குறைச்சு உங்களுக்கு ஒரு நல்ல கொடுப்பாங்க. அம்மனி கிட்ட கொஞ்சம் புரிச்சுக்கிட்டு நடந்துட்டீங்கன்னா நல்ல பேர் எடுக்கலாம்னு வச்சுக்கோங்க. நல்லது பலிக்கட்டும், நற்பவி உங்களுக்கு. தேங்க்யூ. மீனராசியை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு குரு சூப்பருங்க, ராசிநாதங்க. அப்புறம் வந்து 1ஆம் வீட்டுல பாத்தீங்கன்னா சனியன் இருக்காருங்களா, 2ஆம் வீட்டுல சந்திரன் தனியா இருக்காருங்க, 5ஆம் வீட்டுல குரு அவர் தான் உங்க ராசிநாதன். எங்க இருக்காரு? 5ஆம் வீட்டுல இருக்காரு, வக்ரஸ்டேட்ல இருக்காரு. அதுவும் 6ஆம் வீட்டுல கேதன் இருக்காரு, 8ஆம் வீட்டுல புதன் இருக்காரு, 9ஆம் வீட்டுல சுக்கிரன் சூரியன் செவ்வாய் இருக்காங்க, 11ஆம் வீட்டுல மாந்தியன் இருக்கார், 12ஆம் வீட்டுல ராகுவும் தனியா கொண்டிருக்கார். சரி, அப்படி இருந்தா உங்க ஜன்ம ராசின்னு சொல்லக்கூடிய லக்னத்துல சனி இருப்பது கடின உழைப்பு, கண்டிப்பா உழைக்கணும் அப்படின்னு ஒரு தன்மையை உருவாக்கி தர்றாங்க வழக்கம் போல.
நிதானம், பொறுமை, எதுலையுமே அவசரப்படாம இருக்கணும். சரி, பாக்கியஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் சுக்கிரன், சூரியன், செவ்வாய் இருக்கங்காட்டி அதிர்ஷ்டம், செல்வாக்கு, மதிப்பு, மரியாதை உயரும். பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் ராசிநாதனைய குரு வக்ரஸ்டேட்ல இருக்கங்காட்டி தடைகள் நீங்கி வெற்றிக்குண்டான வழியை வகுத்து கொடுப்பாங்க. இப்படியா இருக்கக்கூடிய உங்களுக்கு வேலையில் இடத்துல புதிய வாய்ப்புகள் தேடி வரும். உயர் அதிகாரிகளின் ஆதரவு கண்டிப்பா உண்டு. வேலையில் சுணக்கம் இல்லை. எந்த வேலையை கொடுத்தாலும் கஷ்டப்பட்டாது ஜெயிச்சு ஒரு முன்னேற்றம் அடையக்கூடிய தன்மையை உருவாக்குவீங்க. ரைட்டா? நீங்க வேலைக்கெல்லாம் அசரக்கூடிய ஆளே கிடையாது. அந்த அளவுக்கு சுய முன்னேற்றம் சூப்பரா வேலை செய்யும் உங்களுக்கு. பாக்கியஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய தொழில் அமைப்பு சூப்பரா இருக்குது. அதனுடைய பலத்தால் தொழில் உயர்வு கண்டிப்பா இருக்குதுங்க. வியாபாரத்துல லாபம் அதிகரிக்கும். புதிய விஷயங்களை நீங்க முன்னின்று செஞ்சு தொழில் வியாபாரத்தை பெருக்குவீங்க. மைண்ட் செட் சூப்பரா வேலை செய்யும் உங்களுக்கு. புதிய திட்டங்கள், யுக்திகள் வேலை செய்யணும் வச்சுக்கலாம். இன்னைக்கு நிதிநிலைமையை பொறுத்த வரைக்கும் லாபஸ்தானத்துல மாந்தி இருந்தா கூட, நல்லா புரிஞ்சுக்க, மாந்தி இருந்தா கூட லாபஸ்தானம் பாக்கியஸ்தானத்துல கிரகங்களின் வருமானம் சீராக்கி கொடுப்பாங்க. கவலைப்படாதீங்க. ரைட்டா? பணப்புழக்காட்ட அப்படின்னு லெவலா இருந்தா கூட செலவுகளையும் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கணும். அதையும் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணதான் மிச்சம் பண்ண முடியும்னு வச்சுக்கோங்களேன். வரவு செலவு. சரி, குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் மகிழ்ச்சி அப்படின்னா மகிழ்ச்சி நல்லா தான் இருக்குதுங்க. சகோதர உறவு ஆதரவு நல்லா இருக்கு. குடும்பத்துல பாண்டிங் சூப்பரா இருக்கு. ஒன்றும் பெரிய இஷ்யூஸ் கிடையாது. இன்னைக்கு ஆக்டிவிட்டிஸ் லைஃப் ஓடிட்டே இருக்கும். கணவன் மனைவி உறவு இன்னைக்கு வழக்கம் போல இனிக்கும். ஒரு உறவு கசக்காது. பரஸ்பர புரிதல் அதிகமா இருந்தா இன்னுமே இணக்கமா இருக்கு. அப்புறம் தன்மையில காதல் உறவை பொறுத்த வரைக்கும் காதல் நல்லா இருக்குதுங்க. மனம் கவர்னுடன் மகிழ்ச்சியை பகிர்ந்துக்குவீங்க. ஒரு செய்தியை சொல்லாம முட்டதுக்காக மனைவியும் கோச்சுக்குவாங்க, ஃபியூச்சர் மனைவியும் கோச்சுக்குவாங்க. அப்படியே அதை மறந்துட்டு அப்படின்னா நீங்க அப்படிதான் சொல்லுவீங்க. ஆனா மனைவியும் ஃபியூச்சர் மனைவி ஒத்துக்கவே மாட்டாங்க. அது எப்படிங்க? உங்க கேர்ள் ஃபிரெண்ட் சொல்ல தெரியுது அந்த விஷயத்த. கட்டுன தாலி கட்ட மனைவி அல்ல பின்னாடி தாலி கட்ட போற மனைவி என்கிட்ட சொல்ல மாட்டேங்க. நான் சம்மந்தப்படுவேன். நீ நிஜமாலவே மறந்துருப்பீங்க. அதையே பிடிச்சி ஒரே பாயிண்ட வச்சு கோலமே போடுவாங்க. அதனால நீங்க சில விஷயங்கள் மனசார மறைச்சிருந்தீங்கன்னா உண்மையை அம்மிட்டே உளறீங்க. சரி, உண்மை சொல்லிருங்க, நம்ம கால் இட்டி சொல்லிருங்க. ஓகே, நான் வெளிப்படையா இருக்க உங்கள்கிட்ட பொறுத்த வரைக்கும் ஓப்பனா அடிச்சு விட்டுருங்க. அதான் நல்லது. அப்புறப்பட்ட உங்களை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு காதல், அன்பு, பரஸ்பரம் நல்லாவே இருக்கு. ஒன்றும் தொந்தரவுல இல்லை. கொஞ்சம் சின்ன இடையூறு மனஸ்தாபம். சரிங்க. அப்படிப்பட்ட உங்களை பொறுத்த வரைக்கும் வேலைக்கு போற பெண்களை பொறுத்த வரைக்கும் ஒரு சிறந்த முன்னேற்றம் தரக்கூடிய அமோகமான காலகட்டம் இந்த வியாழக்கிழமைங்க. நல்லா இருக்குது. இல்லத்தரசிகளை பொறுத்த வரைக்கும் மனமகிழ்ச்சியா குடும்பத்தை வச்சா கூட கணவன் மீது ஒரு சின்ன சந்தேகம் உங்களுக்கு இருக்குது. அந்த சந்தேகம் என்னங்கிறது மனசார கேட்டு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா கணவன் ஓப்பனா சொல்லிடுவார்னு வச்சுக்கோங்க. அந்த சந்தேகத்தை நீக்கிட்டீங்கன்னா இல்லறம் இனிக்கும். ரைட்டுங்களா? கல்வியை பொறுத்த வரைக்கும் நல்ல முன்னேற்றம் காணக்கூடிய தன்மை நல்லா இருக்குது. போட்டித் தேர்வு எது இருந்தாலும் வெற்றி வருவீங்க. கிளாஸ் டெஸ்ட்ல நல்லா படிப்பீங்க. ஒரு பிரச்சனையும் இல்லைங்க பசங்க பிள்ளைகளை பொறுத்த வரைக்கும். புரட்டாதியை பொறுத்த வரைக்கும் முருகா இன்னைக்கு அலைச்சல்கள் அங்கங்க இருந்தா கூட அலைச்சலுக்கு அப்புறம் வெற்றி கண்டிப்பா உண்டானா கிடைக்குங்க. காரணம் என்னன்னா புரட்டாதிக்கு ராசிநாதன் குரு 5ஆம் இடத்துல இருக்காருங்க. என்ன பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல இருக்காரு. அதனால அந்த பூர்வ புண்ணிய ஸ்தானத்தினாலேயே உங்களுக்கு அமைப்பு நல்லா வரும். வெற்றி கிடைக்கும். கவலைப்படாதீங்க. உத்திரட்டாதியை பொறுத்த வரைக்கும் முருகா இன்னைக்கு கடினமான உழைப்புக்கு உன்னதமான பேர் வாங்க போறது உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்க தான். என்னதான் உழைச்சாலும் சார், நாயா உழைச்சாதான் உழைச்சா 10 காசு நிக்கலன்னு இருந்தா கூட நிதி நிலைமை ஓரளவுக்கு சீராதான் இருக்கும். என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு உத்திரட்டாதிக்கு லக்னத்திலேயே சனி இருக்கார். அதனால கொஞ்சம் கஷ்டத்தை கொடுத்தாலும் கைவிட்டுற மாட்டார். ஓரளவுக்கு சாப்பிடலாம்னு வச்சுக்கலாம். எடுக்கலாம். ரேவதியை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு அதிர்ஷ்டம் கொஞ்சம் அதிகரிக்கக்கூடிய தன்மையில இருக்குது. செல்வாக்கு, மதிப்பு உயருங்க. என்ன காரணம்? ரேவதிக்கு 9ஆம் வீடா இருக்கக்கூடிய பாக்கியஸ்தானத்துல சுக்கிரன், சூரியன், செவ்வாய் 3ம் இருப்பது ஒரு நல்ல அமைப்புன்னு தான் ஜோதிட ரீதியா சொல்லுவாங்க. கவலைப்படாதீங்க. உங்களுக்கு அதிர்ஷ்ட நம்பர் 2ஆம் நம்பர், 3ஆம் நம்பர். உங்களுக்கு எல்லோ மற்றும் வெள்ளை சார்ந்த காம்பினேஷன் சூப்பரா இருக்குது. நீங்க குரு பகவான் அல்லது நம்ம சிவனை மனசார ப்ரே பண்ணும். எல்லாம் நல்லதே நடக்கும். எப்படி பார்த்தாலும் இன்னைக்கு நேத்தை விட அதிர்ஷ்டமான நாள் அப்படின்னு தெளிவா சொல்லலாங்க. தடைகள் நீங்கி வெற்றி கண்டிப்பா கிடைக்கும். நிதானமா இருந்தீங்கன்னா இன்னைக்கு அந்த பலனை முழுசா அனுபவிக்கலாம்னு வச்சுக்கோங்க. மற்றபடி மீனராசிக்கு கொஞ்சம் சிரமங்கள் இருந்தா கூட கொஞ்சம் உழைப்பும் உயர்வும் அந்த இறைவன் கண்டிப்பா கொடுப்பார். நல்லது பலிக்கட்டும். நற்பவி உங்களுக்கு. போயிட்டு சரிங்க முருகா. இந்த வஜ்ரம் அஷ்டவை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ஃபீலிங், உங்களுடைய கருத்துக்கள் என்னங்கிறத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. தெளிவா அப்படி 1 by 1 நம்ம பிரிச்சு ரிசர்ச் பண்ணி தான் சொல்றோம். இது ரொம்ப லென்த்தியா இருக்குன்னு ஃபீல் பண்ணலாம். சில பேர் இது நல்லா இருக்கு, எனக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு சாதகமா இருக்கணும், எப்படி வேணா சொல்லலாம். பிளஸ் ஆர் மைனஸ் எப்படி வேணாலும் இருக்கலாம்ல. அது என்ன பிளஸ் என்ன மைனஸ் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம். எல்லாம் வல்ல சென்னிமலை முருகன் எல்லோருக்கும் நல்லாட்சி தரட்டும். தேங்க்யூ.